ஹோமியோபதி ஒரு மருத்துவ முறை. எந்த விதமான ஒரு சிரமப்படுத்தலும் இல்லாமல் நிகழக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ முறை இது. இது மனம் சார்ந்த செயல்பாடுகளை சீர் செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த மருத்துவ முறையும் கூட. மகரிஷி அவர்களும் கூட இது காந்த சக்தி சார்ந்து செயல்படக்கூடிய மருத்துவம் என்று சொல்லி இருக்கிறாங்க. இத்தகைய சிறப்புமிக்க மருத்துவத்தில் ஐயா அவர்கள் நிபுணத்துவம் பெற்றிருக்கிறாங்க. டாக்டர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் இந்த துறையில் மிக நீண்ட காலமாக மக்களுக்கு மிக சிறப்பாக சேவை புரிந்து வராங்க. சென்ற முறை ஐயா அவர்கள் நமக்காக ஹோமியோபதி ஆன்மீகமும் அறிவியலும் என்ற தலைப்பில் உரை வழங்கியிருந்தாங்க. இன்று ஐயா அவர்கள் நமக்காக நோய் முதல் நாடி என்ற தலைப்பில் உரையாற்றவிருக்கிறார்கள். இந்த தெய்வீக சிந்தனையை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்குமாறு ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. நன்றிம்மா. என்னுடைய அந்த பவர் பாயிண்ட் ஸ்லைடு தெரியுதுங்களா? பவர் பாயிண்ட் கிளியரா தெரியுதுங்க ஐயா. அதான். எல்லோருக்கும் வணக்கம். இறை சாதனை மார்க்க அன்பர்கள் இந்த வாய்ப்பை அருளிய ஐயா இறை மதம் கனகா நன்றியை தெரிவித்து எனது இந்த தலைப்பில் நோய் முதல் நாள் நம்முடைய வள்ளுவர் பெரும்பாட்டன் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்று அந்த குரல்ல சொல்றார். அதாவது எந்த ஒரு நோயையும் சரி பண்ணணும்னா அதற்கான மூல காரணத்தை அறிந்து அதை தணித்து அதற்கான மருந்து கொடுப்பது என்பதே ஒரு மிகச்சிறந்த மருத்துவம் என்று வள்ளுவர் பெருமாள் சொல்லியிருக்கார். அப்ப எந்த நோயை நீங்க சரி பண்றதா இருந்தாலும் முதல்ல அதோடைய ரூட் காஸ், அதாவது மூல காரணத்தை சரி பண்ணுங்க. மூல காரணத்தை சரி பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல அது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க கிளைய வெட்டுவீங்க, இலைய வெட்டுவீங்க, இல்ல மரத்தையே தந்தோட வெட்டுவீங்க. இருந்தாலும் உங்களுடைய நோய் காரணம் என்பது அது தங்கி மறுபடியும் அது கிளச்சி வெளியில வரும். இப்ப நீங்க ஒரு நோய்க்காக மருத்துவம் பார்ப்பீங்க, அந்த நோய் சரியாயிடும், அப்புறம் மறுபடியும் வேற ஒரு புதுசா ஒரு நோய் வரும். சரி, இது வேற ஒரு நோய் நினைச்சுக்கீங்க. ஆனா அப்படி கிடையாது. அந்த நோய் தான் வேற ஒரு உருவம் எடுத்து மறுபடியும் வரும். நீங்க ஒரு மரத்தை அடியோட வெட்டினா கூட அது மேல கிடைக்காம சைட்ல இருந்து கிளச்சி மறுபடியும் அது ஒரு மரமா உருவாயிருக்கு. அது போல உங்களுடைய நோய்க்கான மூல காரணம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா அது உங்களோட உங்களுக்கு தொடர்ச்சியான தொல்லை தரும் துன்பங்களை அது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அப்போ நோயுடைய மூல காரணத்தையே நம்ம அடியோட நிற்கணும். ஹோமியோபதி மருத்துவ மாமேதை சாமுவேல் ஹானிமன் அவங்க தன்னுடைய மணிமொழியில அவங்க ஒரு மருத்துவ தத்துவத்துல எழுதியிருக்காரு. அதாவது நோயை வேரோடும் வேருடைய மண்ணோடும் குடுங்கி எறியக்கூடியதாக ஒரு மருத்துவ முறை இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு ஒரு நோயை வேரோடும் வேருடைய மண்ணோடும் புடுங்கி எறிகிறது எப்படி? இப்ப அதுக்கான ரூட் காசை தெரிஞ்சாதான் நம்ம அதை புடுங்கி எறிய முடியும். அப்ப நோய்க்கு எது மூல காரணம்? நம்ம நோய்களுக்கு எது மூல காரணமாக இருக்க முடியும்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றாரு. நிறைய பேரு அதுக்கு உடம்புல இருக்கிற வைட்டமின் குறைபாடு, இல்ல உணவு முறைகள், இப்படி எல்லாம் சொல்றாங்க. சிலர் வேற மாதிரி சொல்றாங்க. சிலர் பிறவி காரணங்கள் சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க. நம்ம எது எது நோய்க்கு மூல காரணமாக இருக்க முடியும்? இந்த ஆங்கில மருத்துவத்திலேயே ரொம்ப மிக முன்னோடியா இருந்தவர் பாராசெல்ஸ். இந்த பாராசெல்ஸ் அவங்க அந்த மருத்துவர் அந்த ஆங்கில மருத்துவர்களே ஒத்துக்கிறது. இருந்தாலும் மருத்துவத்துறையில ஒரு மிகப்பெரிய முன்னோடி.
இவர் 5 காரணங்கள் இருக்குன்னு சொல்றாரு. ஒவ்வொரு நோய்க்கும் 5 வகையான காரணங்கள் இருக்கு. அது நமக்கு கண்ணுக்கு தெரியாத 5 காரணங்கள். அது முதல் காரணமா அவர் சொல்றது இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே உங்களை பாதிக்குது. இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள், இந்த பூமியுடைய துணைக்கோள், சந்திரன், இது எல்லாமே உங்களை பாதிக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி பாத்தீங்கன்னா உங்க அஸ்ட்ராலஜி படி வரக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சந்திராஷ்டமம், இதுக்கு எல்லாமே உங்களை பாதிக்குதுன்னா பாதிக்கதான் செய்யுது. ஏன்னா இப்ப ஒரு கடல் அமாவாசை பௌர்ணமிகள்ல கொந்தளிப்பு, அதே போல உங்களுக்குள்ளேயும் ஒரு உணர்ச்சி கொந்தளிப்புகளை ஏற்படுத்தலாம். அது சில உங்களுக்கான நோய்களை ஏற்படுத்தலாம். இது பாராசெல்ஸ் சொல்றது. அது மாதிரி இந்த மாதிரியான ஆஸ்ட்ரல் இன்ஃபுளுசஸ் மூலியமாக உங்களுக்கு நோய்கள் வரலாம். அதுவும் ஒரு நோய்க்கு காரணம், நமக்கு தெரியாத ஒரு காரணம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்றது விஷத்தன்மை வாய்ந்த பொருட்களை நம்ம எடுத்துக்கிறது. இப்ப நீங்க வேணும்னே ஒரு பால்டாயில குடிக்கிறதோ, இல்ல ஒரு விஷச்செடியை சாப்பிட்றதோ, இது தேவையில்லாத விஷத்தன்மை வாய்ந்த மருந்துகளை நம்ம எடுத்துக்கிறதோ கட்டாயம் இந்த உடலுக்கு ஊறு விளைவிக்கத்தான் செய்யும். அது காலப்போக்கில் நோயா மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படும். அப்போ அதுவும் உங்களுக்கு நோய்க்கான காரணம். அதுக்கப்புறம் உங்களுடைய உடல் உறுப்புகளை தேவையில்லாம ஒரே உறுப்புகளுக்கு அதிகப்படியான வேலைகளை கொடுக்க. இப்போ ஆபீஸ்ல உட்காந்து வேலை பார்க்குறவங்க கண்ணுக்கு ஓவரா ஸ்ட்ரெயின் பண்றாங்க. இப்போ ஒரு உடல் உழைப்பு செலுத்துறவங்க ஒரு விறகு வெட்டுறாங்கன்னு வச்சுக்கோ, அந்த ஒரு கையை மட்டும் கடுமையா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறப்போ அது அவங்களுக்கு ஒரு பெரிய நோயா மாறிடுது. அதுக்கப்புறம் சைக்காலஜிக்கல் காசஸ் அப்படின்னு சொல்றோம். மனம் ரீதியான உங்கள் உணர்ச்சி சார்ந்த தொந்தரவுகள் உங்களுக்கு நோய்களை உருவாக்கும். அதுக்கு அடுத்தது அவர் கடைசியா சொல்றது ஸ்பிரிச்சுவல் காசஸ். அதாவது நீங்க இந்த இயற்கை வழிப்படி நடக்காம சில கர்மிக் பேட்டர்ன்ஸை உருவாக்குறது. அதாவது எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை இருக்குன்னு நியூட்டன் சொல்ற. அதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு செயல்களுக்குமான எதிர்வினை என்பது இந்த பிரபஞ்சத்துல இருக்கு. அப்படி நம்ம விட்டு வைக்கிற அந்த செயல்பாடுகள் நமக்கு பின்னாடியே பிரச்சனைகளா வரும். முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படிங்கிற மாதிரி இந்த முன்னாடி செய்ய பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு வரும். இந்த மாதிரி 5 வகையான காரணங்கள் இருக்கு அப்படின்னு பாராசெல்ஸ் விளக்குறாரு. ஆனா இது எல்லாத்துக்குமே காரணம் மனம் அப்படின்ட்டு நிறைய ஞானிகள் சொல்றாங்க. மனம் மட்டும்தான் முக்கியமான பங்கு வகிக்கிறது, மனமே நோய்க்கு முதல் காரணமாக இருக்கிறது அப்படின்னு நிறைய ஞானிகள் அறிஞ்சு சொல்றாங்க. புத்தர் கூட சொல்றாரு, ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படிங்கிறது. ஆசைங்கிறது மனதால் விளையக்கூடிய ஒரு செயல்பாடு. அப்படி இந்த மனம்தான் துன்பத்துக்கு காரணமாக இருக்கும்போது மனம் வழியாக தான் எல்லா பிரச்சனைகளுமே தோன்றுது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாமா அப்படின்னா சில ஞானிகள் அதை ஒத்துக்கிறது. ஓஷோ சொல்றாரு, மனம்தான் காரணம் இல்லை, மனமே நோய் அப்படின்னு ஓஷோ சொல்றாரு. ஏன்னா நீங்க மனசை சரி பண்ணிட்டா எல்லாம் சரியாயிருமா அப்படின்னா இல்லைன்னு அவர் சொல்றாரு. ஏன்னா மனமே நோய், அது எப்படி அது அது அதை சரியாக்க முடியும் அப்படின்னு அவர் கேட்கிறார். ஏன்னா இங்க இப்ப கிழக்கு மேற்குன்னு அவர் பிரிக்கிறார். இப்ப ஐரோப்பா கண்டங்கள்ல இருக்கிற அறிஞர்கள் எல்லாத்தையும் அவர் மேற்கத்திய அப்படின்னு பிரிக்கிறார். அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, சிக்மண்ட் ஃப்ராய்டு, நிறைய அவங்க ஞானிகள், ஆங்கில மருத்துவ ஞானிகள் அங்கிருந்து தோன்றாங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மனதை சரி பண்ணிட முடியும், மனம் நோய்வாய்ப்பட்டிருக்கு, அது கட்டாயம் நம்ம சரி பண்ணா அது ஆரோக்கியமாயிரும் அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனா இங்க கிழக்கத்தில நம்ம சித்தர்கள், ரிஷிகள், ஞானிகள் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மனமே நோய், மனம் அது ஆரோக்கியமா இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. மனம் இருந்தாலே அது நோய்வாய்ப்பட்டு தான் இருக்கும். அதற்காகத்தான் நம்ம சித்தர்கள் எல்லாமே சித்தர் நிலையை அடையிறதுக்காக முயற்சி பண்றாங்க. அந்த சித்தர் நிலையை ஓஷோ நோ மைண்ட் அப்படி, நோ மைண்ட் ஸ்டேட் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு நிலையை நீங்க அடையிறது, அதுதான் முக்தி, மோட்சம், என்லைட்மெண்ட் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி இருந்தா தான் உங்களுக்கு நோயே கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ மனம்னு ஒண்ணு இருந்தாலே அது நோய்வாய்ப்பட்ட மனமாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா மனம்ங்கிறது பிளவுபட்டது. ஏன்னா நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு இப்ப உங்களுக்கு
உங்க வீட்டுல உங்க குழந்தை உடம்பு சரியில்லாம போச்சுன்னா நீங்க துடிக்கிறீங்க. உங்க வீட்டுல யாரோ ஒருத்தர் இறந்தா உங்களுக்கு நோய்வாய்ப்பட்டு போயிருக்கீங்க, அதனால பாதிக்கப்பட்டு போயிருக்கீங்க. இதே நீங்க செய்திகள்ல பாக்குறீங்க, சிரியா நாட்டிலேயோ உக்ரைன்லயோ பல நூறு குழந்தைகள் இறக்குறாங்க. அது ஒரு செய்தியா நீங்க கடந்து போறீங்க. அப்போ அது வந்து செய்தி. அதுக்கும் ஒரு குழந்தைக்கு உயிர் போயிருக்கு. ஆனா உங்க வீட்லயும் அப்படி ஒரு நடந்திருக்கு. ஆனா உங்க வீட்டுல நடந்தது உங்களுக்கு பாதிப்பா இருக்கு. அந்த குழந்தைக்கு நடந்தது உங்களுக்கு பாதிப்பா இல்லை. ஏன்னா மனம் பிளவுபட்டு, மனம் மனம் ஒன்றிணைஞ்சு இருந்தா இந்த ரெண்டு நிகழ்வையும் ஒன்னாதான் பார்க்கும். ஆனா நம்ம அப்படி பார்க்கறது இல்ல. இது ஒரு பிளவுபட்ட மனம். ஞானிகளுக்கு மட்டும்தான் அந்த மனம்ங்கிறது பிளவுபடாம ஒன்றி போய் இருக்கு அப்படின்னு ஒரு சொல்றோம். இப்ப மனம்னு இருந்தாலே அது நோய்வாய்ப்பட்டதா தான் இருக்கும். இங்க எந்த சைக்காட்ரியும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறது இல்லை அப்படின்னு தான் சொல்றேன். இருந்தாலும் இந்த மண்ணில் நம்ம வாழும்போது மனம் படிதான் நம்ம மனத்தை வைத்துக் கொண்டுதான் ஞான நிலைக்கே போக முடியும். அப்போ ஓரளவுக்கு இந்த நோயிலிருந்து விடுபட்டு இருந்தாலும் மனம் ஓரளவுக்கு ஆரோக்கியமா இருந்தா தான் நீங்க முக்தி செயல்பாடுகளுக்குள்ளேயே நீங்க போக முடியும். அப்போ நம்ம அந்த மனதில் ஏற்படக்கூடிய நோய்களை நம்ம புரிஞ்சுக்கத்தான் வேண்டியது. ஓஷோ மறுபடியும் சொல்றாரு, எந்த நோயுமே உடம்புக்கு வர நோய்கள் அவர் சொல்றாரு. எந்த உடம்புக்கு வர நோய்களுமே முதல்ல மனசுலதான் தோன்றுது அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த மனசுல நோய் தோன்றி அது மெதுவா உடலுக்கு வருதாம். இப்போ ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா உடனடியா உங்களை அது பாதிக்கிறது. அது கொஞ்சம் நாள் எடுத்துதான் உங்க உங்க உடம்ப பாதிக்கும். அது உங்க உடம்புல நோய் இருக்கு, உங்க மனசுல இந்த மாதிரி நோய் இருக்குங்கிறத உங்களால புரிஞ்சுக்கவே முடியாத அளவுலதான் நீங்க இருப்பீங்க. அது மெதுவா வந்து உடம்புல வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க நோயவே ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து டாக்டர்கிட்ட போவீங்க. டாக்டர்கிட்ட போனோம்னா அவர் என்ன பண்ணுவாரு, ஓகே இப்போ உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னு அவரு அதுக்கான மருந்தை கொடுப்பாரு. அவரு என்ன நினைச்சுக்கிறாரு, அவருக்கு உறுப்புல தான் நோய், உங்களுடைய கணையத்துல தான் இன்சுலின் சுரக்கிறதுல பிரச்சனைன்னு சொல்லி அவரு அந்த கணையத்துல இன்சுலின் சுரக்கிறத குறைக்கிறத அதுக்கான மருந்துகளை அவர் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது அது வந்து அவர் வெறுமனே அந்த உடல் உறுப்பு தான் வைத்தியம் பண்றது இருந்தாலும், ஆனா உங்க உங்க மனசுல ஏற்பட்ட அந்த நோய்ங்கிறது போகிறது இல்லை. இப்ப இது ஒருவேளை நீங்க சுகர் டயபெட்டிஸ் வந்து சரியானா கூட அடுத்து வேற ஒரு நோய் வரும். ஏன்னா உங்களுடைய மனம் என்பது அங்கு சரியாகல. அது அந்த நோய் நிலையில இருந்து மாறி போகும். அதுக்கப்புறம் வேற வேற நோய் வரும். இப்படி நோய் வந்து தொடர்ச்சியா மாறிக்கிட்டே இருக்குமே ஒழிய இந்த நோய் மனசுல ஏற்பட்டுச்சு பார்த்தீங்களா, அது மறையாத வரைக்கும் உங்க உடம்புல ஏற்படுற நோய்ங்கிறது மறையாது. இது தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா மனசையே நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். மனசு ரெண்டு வகையா இருக்கு. ஒண்ணு அதாவது கான்சியஸ் மைண்ட், இன்னொன்னு சப்கான்சியஸ். இதை நம்ம மேல் மனம் ஆழ் மனம் அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கணும். நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறது மேல் மனத்தை பத்தி. ஆழ் மனத்தை பத்தி நமக்கு எந்த விதமான விழிப்புணர்வு நமக்கு கிடையாது. ஏன்னா அது நம்ம சாதாரணமா பேசிட்டு இருக்கும்போது அது இயங்குறத நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிற அந்த நிலைகள்ல தான் ஆழ்மனம் இயங்க ஆரம்பிக்கும். அது அது எல்லாமே அப்படியே உள்வாங்கிக்கும். அதுக்கு நல்லது கெட்டது தெரியாது. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே உள்வாங்கி வச்சுக்கோ. நீங்க வந்து ரொம்ப கோபத்துல உங்க வீட்டுக்காரர் திட்டுறீங்க, நீ எல்லாம் இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம், நீ நாசமாத்தான் போவ, நீ கூடவே மாட்டேன், அதனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்கா, நீ எல்லாம் வாழ்ந்து என்ன பண்ணுவோம், செத்து போயிரு அப்படின்ட்டு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட நிலையில ஒரு மனைவி வந்து கணவனை வந்து சபிக்கிறாங்க அப்படின்னா அது உங்க ஆழ் மனசுல பதிஞ்சு கிட்டத்தட்ட அது ஒரு ஆக்டிவா மாதிரி அவங்க அவங்க கணவருக்கான உயிருக்கு ஆபத்து விளைவிக்கிற அளவுக்கு அது பவர்ஃபுல்லான மனம் ஆழ். ஏன்னா இப்ப உங்களுக்கே தெரியும், இப்ப லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாம் ஒர்க் ஆகுது. இப்ப நம்முடைய இறைசாதனை மார்க்கத்திலேயே இந்த பாசிட்டிவான அந்த வழிபாடுகள் இது எல்லாமே நல் வார்த்தைகள் விதைக்கிறது எல்லாமே எதுக்குன்னா இந்த ஆழ் மனசுல போய் பதியணுங்கிறது. அதை அடிக்கடி சொல்ல வேண்டிய. ஆனா இது உணர்ச்சி வசப்பட்ட நிலையில உடனடியா வேலை செய்யும். இப்ப இந்த மாதிரி இந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையில அது என்னென்னத்தை எல்லாம் வாங்கி வைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் உங்களுடைய கேரக்டர் அப்படிங்கிறது ஒரு பில்ட் ஆகும். அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரிதான் உங்களுடைய பழக்க வழக்கம் இருக்கும், நீங்க உங்களுடைய நம்பிக்கைகள் இருக்கும். அது உங்களுக்கு கனவுகள் வருது பார்த்தீங்களா, அதுவும் உங்களுடைய ஆழ் மனசுல ஏற்பட்ட அந்த பதிவுகள் தான். அதுதான் உங்களுக்கு உங்களுடைய மனசையே உருவாக்கி வச்சிருக்கும். இது எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சிருக்கும். எனி டைம் அலர்ட்டா இருக்கும். இது வந்து
உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில 95% செயல்பாடுகளை அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. இது வந்து உங்களுக்கு ஒரு பழக்க வழக்கமாவே மாறி இருக்கு. இது உங்களுக்கு அது தெரியாது. எப்படி நம்ம இந்த இந்த பழக்கம்லாம் உருவாச்சு அப்படி. இது வந்து கனவுல உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லும். நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது. இதுக்கு எந்த ஒரு வெர்பலான மொழியும் அதுக்கு கிடையாது. இது அப்படியே அப்படியே உள்வாங்கி. இதுக்கு வந்து லாஜிக்கா திங்க் பண்ண தெரியாது. இது வந்து ஒரு ஃபீலிங் தான். இது வந்து சாதாரண மனதை விட இது பல்லாயிரக்கணக்கான அளவு இது சக்தி வாய்ந்த கான்சியஸ் மைண்டை விட. சரி, ஓகே. இப்ப நம்ம மேல்மனம் ஆழ்மனம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்த நம்ம பார்த்தோம். மேல்மனம் சாதாரணமா செயல்படக்கூடியது, அது நமக்கு தெரியுது, நம்ம சிந்திக்கிறது செயல்படுறது எல்லாம். ஆனா இந்த ஆழ்மனம் செயல்படுறது சிந்திக்கிறது எதையுமே நம்மளால உணர முடியாது. ஓகே, இப்ப நம்ம நோய்க்கு வருவோம். இப்ப ரூட் காஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன நோய்க்கு வந்து மூல காரணமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனசுல 4 வகையான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. ஒண்ணு இப்ப இப்ப நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பாதிப்பு, அல்லது கடந்த காலங்கள்ல. இப்ப வந்து உங்களுக்கு ஒரு 50 வயசு இருக்குன்னா, அந்த குழந்தை பருவத்துக்கு அப்புறம் 10 வயசுக்கு அப்புறம் இப்ப 50 வயசு வரலாம் இடைப்பட்ட காலங்கள்ல ஏற்பட்ட எந்த பாதிப்பு வேணாலும் உங்களுக்கு நோய்க்கு காரணமாக இருக்கலாம். தற்போதைய கால தற்போதைய ஏற்பட்ட ஒரு அவமானமோ, இல்ல 10 வருஷத்துக்கு ஏற்பட்ட ஒரு அவமானமோ, இல்ல 30 வருஷத்துக்கு ஏற்பட்டவங்களுடைய அவமானமோ கூட உங்களுடைய வாழ்க்கையில உங்களோட நோய்க்கு மூல காரணமாக இருக்கலாம். இது ஒரு வகையான பாதிப்பு. ரெண்டாவது, குழந்தை பருவ பாதிப்பு. அதாவது உங்க மனம் முழுமையாக செயல்பட தொடங்குறதுக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய பாதிப்பு. அது வந்து அப்பைக்கு சில, இப்ப உங்க உதாரணத்துக்கு அம்மா வந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, சாப்பாடு சாப்பிடலாம், உன்னை பேய் பிடிச்சிட்டு போயிடும், பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடுவான், பயமுறுத்தும். இருட்டுக்கு போகாத, அந்த பேய் இருக்கும் அப்படின்னு பயமுறுத்தும். இந்த மாதிரியான பயமுறுத்தல்களும் அந்த குழந்தையுடைய ஆழ் மனசுல பதிக்கும். அது எவ்வளவு வயசானாலும் அவங்களுக்கு அந்த பயம் விட்டு போகாது. அதே மாதிரி இந்த குழந்தை பருவத்துக்கு முன்னாடி தாயுடைய கற்பத்துல இருக்கிறப்போ நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு. தாயோட கற்பத்துல இருக்கிறப்போ நமக்கு நோய் வருமா அப்படின்னா வரும். நீங்க மகாபாரதம் கதைகள்லாம் படிச்சிருக்கீங்க. அப்ப வந்து அதுல வந்து கண்ணன் வந்து தன்னுடைய தங்கை வயசுல வந்து அபிமன்யு இருக்கிறப்ப அபிமன்யுக்கு வில்வித்தை, அதாவது இந்த சக்கர வீதத்தை எப்படி உடைச்சு உள்ள போறது அப்படிங்கிறத கத்து கொடுத்தான். அதுக்கப்புறம் அந்த சக்கர வீதத்தை உடைச்சிட்டு உள்ள போறதை கத்து கொடுத்தான், வெளில வர்றதை கத்து கொடுத்தான். அது எப்ப அவன் கத்து கொடுக்குறான்னா, அவன் தாயுடைய வயிற்றுல இருக்கப்ப கத்து கொடுத்தான். அப்போ தாயுடைய வயிற்றுல வெளியில என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்மளால கேட்க முடியுது, அந்த குழந்தையால கேட்க முடியுது. அதே மாதிரி நீங்க நல்வார்த்தைகள், அந்த தாய் என்ன மனநிலையில இருக்கிறா, அந்த தாயை சுத்தி என்ன நடக்குது, தாய்க்கு நடக்கிற பிரச்சனைகள், அந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் நடக்கிற உரையாடல்கள், இது எல்லாத்தையும் அந்த குழந்தை கேட்கிறாரு. அப்ப கர்ப்ப காலத்துல ஏன் வந்து ஒரு வளகாப்பு போட்டு மகிழ்ச்சியா இருக்க வைக்கிறார்? அப்படி ஏதாவது அவங்க சண்டை சச்சரவு போட்டு மகிழ்ச்சி இல்லாம இருந்தா அது குழந்தையோட ஆரோக்கியத்தை பாதிக்கும் அப்படிங்கிறது. அப்போ அந்த மாதிரி அந்த கர்ப்ப காலங்கள்ல இன்னைக்கு நான் அனுபவத்துல பார்க்க நிறைய குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு, அது ஆட்டிசம் போன்ற பெரிய நோய்களுக்கு எல்லாம் வந்து காரணமா இருக்குது தாயுடைய கருவுல இருக்கிறப்ப ஏற்படக்கூடிய பிரச்சனை தான். இதை தாண்டி ஓகே, இப்போ இந்த தாயுடைய காலம் அதை தாண்டியும் சில ரூட் காஸ் இருக்கு. அது முற்பிறவியுடைய பாதிப்பு அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு வந்திருக்கிற சில நோய்களுக்கு எல்லாமே காரணம் முற்பிறவியில இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கெல்லாம் வந்து ஃபாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் அப்படின்ட்டு ஒரு தெரப்பியே இருக்கு. அதை பத்திலாம் நம்ம அடுத்த வகுப்புகள்ல ஏதாவது பார்ப்போம், வாய்ப்பு இருக்கா. இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து இந்த தற்போதைய கடந்த கால வாழ்க்கையில ஏற்பட்ட பாதிப்புகள், அது சார்ந்து வரக்கூடிய நோய்கள், அதுக்கு அதை உதாரணங்களோட நம்ம பார்த்தோம். இப்ப தற்போதைய இந்த கடந்த கால வாழ்க்கையில ஏற்பட்ட மனம் சார்ந்த பாதிப்புகள் உங்களுடைய உடலுக்கு நோய்களா வரக்கூடியதா வாய்ப்பு. அது என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்குன்னா, எமோஷனல் டிராமா, உங்களுடைய உணர்ச்சி வசப்பட்ட ஒரு பாதிப்பு. அது இல்லாம செக்ஷுவல் டிராமா, எமோஷனல் சப்ரஷன், அது இல்லாம இந்த சண்டை சார்ந்த அது சார்ந்த பாதிப்புகள், இவை எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ இருக்கிற நோயா இருக்கக்கூடிய வாய்ப்பு. இப்ப இதுல இந்த எமோஷனல் டிராமாவை பார்ப்போம். உணர்ச்சி வசப்படுதலால் ஏற்படக்கூடிய, இப்ப வந்து ஒரு ஹார்ட் பிரேக், இப்போ நான் ஒரு ஒரு துயர
சொன்னா நல்லா இருக்கும். ஒரு பொண்ணு வயசு 22 ஆகுது. அந்த பொண்ணை அழைச்சிட்டு அவங்க அம்மா வர்றாங்க. அந்த பொண்ணு சுத்தமா பேசவே இல்லை. ஏன் இதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்களா? நல்லா பேசுவாங்க. இப்பதான் பேசுறதே இல்லை. சுத்தமா பேச மாட்டாங்க. அப்படியே திக்பிரம பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு அழைச்சிட்டு வந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்கறப்ப என்னம்மா பண்ணுது? என்ன கேட்டாலும் எப்படி கேட்டாலும் பதிலே சொல்லும். அப்படியே சில மாதிரி உட்கார்ந்துட்டாங்க. அப்படியே பதிலே பேச. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட அவங்க அம்மா கிட்ட தான் கேட்க வேண்டியதா இருந்துச்சு. என்னம்மாச்சு? இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறப்ப அந்த அந்த அம்மா சொல்றாங்க, இந்த பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ண பையன் வந்து இவங்க சொந்தக்கார பையன். அந்த சொந்தக்கார பையனோட அம்மா வந்து, என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்க எல்லாரும் செத்துருவோம் பையனோட. இல்லாட்டி அஹ், இது இல்லாட்டி உங்க அம்மா அப்பாவுக்கு நாங்க சேதத்தை விளைவிச்சிருவோம் சொல்லி ஒரு மாதிரி த்ரெட்டன், ரொம்ப பயம் காட்டி இந்த பொண்ணை வந்து அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களே இந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையனை உடனடியா அவசர அவசரமா இந்த கல்யாணம், அதாவது அவங்க கொஞ்சம் வசதியானவங்க. அந்த இந்த பொண்ணு லவ் பண்ண பையன், அவங்க அந்த அம்மா வந்து ரொம்ப இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி இந்த பொண்ணுக்கு வலுக்கட்டாயமா வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அந்த பையன் ரொம்ப ஒரு குடிகாரன். இந்த பொண்ணை போட்டு அடிச்சு 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 கட்டும் சித்திரவதைக்கு ஆளாக்கி. அப்போ வந்து இந்த பொண்ணு எதையுமே பேசாம, ஏன்னா இது ஒரு ஹார்ட் பிரேக்ல வந்துருச்சு. அதாவது லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த அந்த லவ்வை வந்து அதால அந்த லவ் பிரேக் ஆனது அதால ஏத்துக்கவே முடியல. அதுக்கப்புறம் இது வேற ஒரு வீட்டுக்கு போயிருக்கு. அங்க போனாலும் அது அந்த அந்த தாலி கட்டின அந்த பையனை கணவனா ஏத்துக்கவே முடியல, வாழவே முடியல. ரொம்ப மோசமான ஒரு சூழல். அதுக்கப்புறம் அது அங்க அடி வாங்கிட்டு எதையுமே சொல்லாம அடி வாங்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் தான் பார்த்து இந்த சைல்டு ஹெல்ப் பார்த்து 98ங்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி இதை வந்து அங்கிருந்து வெளியேற்றி அம்மா கிட்ட கொண்டாந்து விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பொண்ணு பேசவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்குது. வடு திக்கரமா பிடிச்ச மாதிரியே இருக்கு. அதோடைய மனநிலை என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஏற்கனவே நான் ஒரு லவ் பண்ண அந்த பையன் தான் எனக்கு கணவன் அப்படிங்கிற மனநிலை இருந்தது. இது உடைஞ்சு போச்சு. அந்த பையன் எந்த விதமான முயற்சியும் எடுக்காம, இந்த பொண்ணோட சேர்றதுக்கு முயற்சியும் எடுக்காம அவங்க அம்மா பேச்சு கேட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இது வேற ஒரு இடத்துல போயிருக்கும். அது அப்படியே திக்பிரம பிடிச்ச மாதிரி இருக்கு. இந்த எமோஷனல் ஹார்ட் பிரேக்கு அப்புறம் தான் அது அப்படியே சில மாதிரி இருக்கிறது. சாப்பிட்றது நேரத்துக்கு சாப்பிட்றது கிடையாது, பேசுறது இல்லை. அந்த எமோஷனல் அதிர்ச்சி, அந்த அதிர்ச்சியிலிருந்து அது மீளாமே இருக்கு. அதுக்கு வந்து ஹோமியோபதியில மருந்து, இக்னேஷியாங்கிற ஒரு மருந்து, அது நான் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அதுக்கப்புறம் 1 மாசம் 2 மாசம் தொடர்ச்சியான அந்த சிகிச்சைக்கு பிறகு நல்லா பேச ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அது காலேஜுக்கு போக ஆரம்பிச்சு, ஏற்கனவே விட்டு போன அந்த நர்சிங் கோர்ஸை படிக்க ஆரம்பிச்சோம். இதே மாதிரி உங்க இதே மாதிரி இன்னும் வந்து பிட்ரேல் இன் ரிலேஷன், உறவுகள்ல ஏற்படக்கூடிய ஏமாற்றங்களும் அதே மாதிரி. இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து அவங்க கணவர் வந்து துரோகம் பண்றாரு. துரோகம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அம்மா ரொம்ப பாதிக்கப்படும். விட்டுட்டு போயிடுறாரு, சுத்தமா விட்டுட்டு போயிடுறாரு. விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய பாதிப்பு, அதனால அதற்கு அப்புறம் இவங்களுக்கு சுகர் வந்துச்சு. சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால்னு எல்லா தொந்தரவுகளும் அது வந்து அது இவங்க அதுக்கப்புறம் சரியா யாரு கூடயும் பேசுறது இல்லை. எமோஷனலா எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க. தனக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனையை பத்தி வெளியில பேசுறது இல்லை. நல்லது கெட்டதுக்கு போறது இல்லை. போனா எல்லாம் கேட்பாங்க. அதுக்கான மருந்து நேட்ரம் அப்படிங்கிற ஒரு மருந்து கொடுத்து அதை அவங்களுக்கு மருந்து கொடுத்து சரியாயி அவங்களுடைய பிரச்சனைகளே சரியாயிடுச்சு. அதாவது அவங்களுடைய சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இது எல்லாமே சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் பொதுவா நம்முடைய அதிகமா பாதிக்கப்படக்கூடிய எமோஷனல் டிராமான்னு பாத்தீங்கன்னா இழப்பு, நெருங்கியவர்களுடைய இழப்பு. அது உங்களுடைய அப்பா, அம்மா, அல்லது உங்க குழந்தைங்க, உங்க பையன், தாத்தா, பாட்டி, சில சமயம் வந்து நம்ம வீட்டுல வளர்க்குற வளர்ப்பு மிருகங்கள், நாய், பூனை, இது மாதிரி யாரோடைய இழப்பு உங்களுக்கு அதிகமா பாதிப்பை ஏற்படுத்தி அதுக்கு பிறகுதான் எனக்கு நோய் அப்படின்னு சொன்னாலே நம்ம அதுக்கான மருந்துன்னா இக்னேஷியா, நேட்ரம் இந்த மாதிரி மருந்துகள். இக்னேஷியாங்கிறது நீங்க பொதுவா நீங்க நான் சொல்ற சில மருந்துகள்லாம் உங்களுக்கு ஹோமியோபதி மருந்துகளை ஒரு உதாரணமா தான் சொல்றேன். ஒருவேளை உங்களுக்கு
இந்த மாதிரி மருந்து சாப்பிடணும்னா பக்கத்துல யாராவது ஹோமியோபதி மருத்துவர் இருந்தா நீங்க அவரை கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் மருந்து வாங்கி. ஆனாலும் இந்த இக்னேஷியா அப்படிங்கிற மருந்து யாருக்காவது இந்த மாதிரியான இழப்புக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நோய்னா இந்த இக்னேஷியாங்கிற மருந்து நீங்க தாராளமா வாங்கி கையில வச்சுக்கணும். அதை நீங்க தேவைப்பட்ட ஒரு 3 நாள் போட்டு அது, ஏன்னா எந்த விதமான இழப்புகளாலையும் அவங்க அதிர்ச்சி அடைஞ்சு அதற்கு அப்புறம் தான் நோய் வந்தது அப்படின்னா அந்த இக்னேஷியா தான் வரும். சமீபத்துல ஒரு நம்ம வந்து விழிப்புணர்வு சார்ந்த ஹோமியோபதி விழிப்புணர்வு சார்ந்த வகுப்புகள் நடத்திருக்கோம். அதுக்கு வந்து ஒரு வகுப்புக்கு வந்தவர் ரொம்ப துக்கமா இருந்தார். என்னங்க ஆச்சு சார், எங்க வீட்டுல ஒரு நாய்க்குட்டி வளர்த்தோம். ஆஹ் அந்த நாய்க்குட்டி தான் எங்களுக்கு உசுறு சார், கிட்டத்தட்ட அது ஒரு குழந்தை போல வளர்த்தோம் சார். திடீர்னு 2 நாளா அது உடம்பு சரியில்லாம போய் இறந்து போச்சு சார். அதுக்கப்புறமே எங்க வீட்டுல பொண்ணு, நானு, எங்க ஒய்ஃப் யாருமே சாப்பிடல சார். 2 நாளா சாப்பிடல சார். எல்லாரும் அந்த நாய்க்குட்டியை நினைச்சு ரொம்ப அழுதுட்டு இருக்கு. உடனே எல்லாருக்கும் இந்த இக்னேஷியா மருந்தை போடு, அதுல இருந்து அப்பதான் நீங்க வெளியில வர முடியும் அப்படின்னு. ஏன்னா இப்ப இந்த உங்களுக்கான ஒரு அதிர்ச்சி, உங்களுக்கான ஒரு எமோஷனலான உணர்ச்சி வசப்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்படுத்தினா இந்த மாதிரியான உயிரிழப்புகளும் ஒரு காரணமா இருக்கு. அதற்கப்புறம் நிறைய நோய்கள் இது சார்ந்து வரலாம். நம்ம இதுக்கு அப்புறம் தான் நான் நிறைய பேர்த்த பார்த்தேன். போன வாட்டி வரைக்கும் கூட உங்களுக்கு சொல்லி ஆஹ் தன்னுடைய கணவரை இழந்த பிறகு ஒருத்தருக்கு வரமா ஒரு கேன்சர் வரும். அதே போல நிறைய நிறைய சுகர் வந்திருக்கலாம், கொலஸ்ட்ரால் வந்திருக்கலாம், கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கலாம், ஹார்ட்ல பிரச்சனை வந்திருக்கலாம். எல்லாத்துக்கும் எங்களுடைய நெருங்கிய நாங்க ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒருவர் அவங்க இழப்புக்கு அப்புறம் தான் நோய் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான மருந்துகள் அவங்களுக்கு அவங்களுடைய அந்த அதிர்ச்சியிலிருந்து அந்த மூல காரணத்தையே அவங்களுடைய ஆழ்மனத்திலிருந்து நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததா இந்த மருந்துகள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைவர்ஸ் அல்லது குழந்தைகள்லாம் வந்து டைவர்ஸ்னால குழந்தைகளும் பாதிக்கும். இப்போ கணவன் மனைவி 2 பேரும் பிரியறாங்கன்னா அந்த குழந்தைகள் ரொம்ப பாதிக்கும். அதனால பாதிப்பு. அப்பெல்லாம் பல்செட் இல்லாத ஒரு மருந்துல சார் எங்க அப்பா அம்மா வந்து எங்க அப்பா வந்து என்னை விட்டு போயிட்டார் சார், அதுக்கப்புறம் சுத்தமா எங்ககிட்ட பேசுறதே இல்லை, அப்பா அம்மா சுத்தமா விட்டுட்டே போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயமா இருக்கு. மெக்னீஷியம் யூ அப்படிங்கிற மருந்து, இந்த மருந்துகளும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதுக்கெல்லாம் மருந்து இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன். நீங்க வேணா அடுத்த வாட்டி உங்களுக்கு தொந்தரவு இருந்ததுன்னா நீங்க பக்கத்துல இருக்கிற ஹோமியோபதி மருத்துவரை அணுகி அவர் கொடுக்குற மருந்து. அதே போல உங்களுக்கு நிறைய பெண்கள் அனுபவிக்கக்கூடிய துயரம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்துல இருந்து வரக்கூடிய அந்த டார்ச்சர், குறை கூற. இப்போ வந்து சில மருந்துகள்லாம் இருக்கு. சிலர் கணவன்கள்லாம் வந்து குடிச்சிட்டு வந்து எனி டைம் போட்டு மனைவி அடி அடின்னு அடிக்கிறது. அதை யாருமே கேட்கறதுக்கு வழி இல்லாம போயிருது. ஏன்னா இப்போ நீங்க வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவ்வளவுதான், புகுந்த வீடே கதி, அவ்வளவுதான். அங்க இருந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு நீங்க பிறந்த வீட்டுக்கு போயிட முடியாது. போன உடனே எப்போ ஊருக்கு கிளம்புற, நீ அங்கேயே போயிருக்க. அதனால இந்த இரு தலைக்கொள்ளி எறும்பு போல பெண்கள் மாட்டிட்டு முடிப்பாங்க. ஒண்ணு புகுந்த வீட்லயும் அடி வாங்கிட்டு இருக்க முடியாது, இல்ல அங்க நடக்கிற சித்திரவதைகளை தாங்கிட்டு இருக்க முடியாது. அதே நேரத்துல பிறந்த வீட்டுக்கும் போயிட முடியாது, வேற எங்கேயும் போக்கிடம் கிடையாது. இந்த 2 இடத்துக்கும் மாட்டிட்டு நடுவுல முடிக்கிறப்பெல்லாம் நிறைய மருந்துகள் பயன்படுத்துது. அது செப்பியா அப்படிங்கிற ஒரு மீன்ல இருந்து தயாரிக்கக்கூடிய மருந்து. அதே நேரம் வந்து சார் நாங்க எல்லாம் பவுன் பணம் போட்டு தான் சார் அனுப்பிவிட்டாங்க. இருந்தும் நான் ஒரு தப்புமே பண்றது இல்லை சார். எங்க வீட்டுல எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்திருக்கு, மொத்த மருமக. அவளையெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல சார், என்னதான் சார் போட்டு பாடா படுத்தி என்னைய கொலையா கொள்றாங்க. நான் எந்த தப்புமே பண்ணாம என் மாமியா என்னையே குறை சொல்லி என்னை பாடா படுத்துறாங்க. எனக்கு நோவு வந்ததுக்கு காரணமே என்னை சுத்தி இருக்கிற மாமியார், நாத்தனார், எங்க வீட்டுக்காரர், இவங்க எல்லாம் கொடுக்குற பிரச்சனை தான் சார். இவங்களாலதான் சார் எனக்கு நோயே வருது, இவங்களாலதான் சார் என் ப்ரெஷர் அதிகமாகுது, இவங்களாலதான் சார் என் சுகரே அதிகமாகுது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கான மருந்து இந்த லாக்டஸ், நாஜா, இது போன்ற மருந்துகள்லாம் வரும். அதெல்லாம் வந்து பாம்புல இருந்து தயாரிக்கக்கூடிய, நாஜாங்கிறது நாகப்பாம்புல இருந்து தயாரிக்கிற மருந்து. இப்படி இந்த 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 மாதிரியான கிரிட்டிசிசம், அது இல்லாம ரொம்ப அடிச்சு சித்திரவதை பண்றாங்க, டார்ச்சர் பண்றாங்க சார் எங்க வீட்டுல அப்படின்னு சொன்னாவே நம்ம லைசிங் வருது. இதெல்லாமே இருக்கு. இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இந்த மாதிரி மருந்துகளை நீங்க பயன்படுத்தணும் முறையான ஒரு மருத்துவத்தை அணுகி நீங்க மருந்து. இதே மாதிரி செக்ஸுவலான டிராமா இன்னைக்கு நம்ம நிறைய பார்க்கணும். குழந்தைகள் எல்லாமே வந்து அபியூஸ் பண்ணப்படுறாங்க. அவங்க அதுவும் பெண் குழந்தைகள் இந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன், அதாவது இந்த ஆழ்மன
நோய்களை களைவதற்கான ஒரு சிகிச்சை. அதை கத்துக்கிறதுக்காக நான் இமயமலை அடிவாரத்துல இருக்கிற ரிஷிகேஷ் போயிருந்தேன். அப்போ அது ஒரு 10 நாள் நிகழ்வு, 10 நாள் படிக்கக்கூடிய அந்த நிகழ்வுல சரிபாதி 20 பேர் ஆண்கள், 20 பேர் பெண்கள் கலந்துட்டாங்க. அதுல வந்து இன்னர் சைல்டு இன்னர் சைல்டு ஒர்க் அவுட்னு ஒன்று வச்சாங்க. அதாவது அவங்களுடைய ஆள் மனசுல இருக்கிற அந்த குழந்தைக்கான பயிற்சின்னு ஒரு ஒர்க் அவுட். அது வந்து என்னன்னா, சிறு வயதுல ஏற்பட்ட உங்களுக்கு அதிர்ச்சிகளை எல்லாம் களையக்கூடிய ஒரு டெக்னிக். அதுல அந்த 20 பெண்களுக்கும் 40 பேரும் அந்த அந்த நிகழ்ச்சியில கலக்கிறோம். அந்த மெடிடேஷன் மாதிரி இது தொடர்ச்சியான பயிற்சிகள் கொடுத்தாங்க. அந்த பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த 20 பெண்களுமே சொன்னது, நாங்க சிறு வயதுல நாங்க அபியூஸ் பண்ணப்பட்டோம். எங்களுடைய சொந்தக்காரங்க, எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க, பள்ளிக்கூடத்துல இப்படி எல்லாருக்குமே ஏதோ விதத்துல செக்ஸுவல் அபியூஸ் அப்படிங்கிறது நடக்கும். இந்த செக்ஸுவல் அபியூஸுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நிறைய நோய்கள் வந்திருக்கு. இப்ப நிறைய பயம், அவங்களுடைய கேரக்டர் எல்லாத்துலயுமே இந்த யாரையுமே நம்பாம இருக்கிறது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்களுடைய சிறு வயதுல ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பால தான் வந்திருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா வந்து கலந்துக்கிட்டவங்க எல்லாமே அஹ், அஹ், பெரும் பெரும் படிப்பாளிகள், பெரும் வசதியான குடும்பத்துல இருந்து வந்தவங்க. ஆனாலும் அவர்களுக்கும் அந்த பாதிப்புங்கிறது நடந்திருக்கு. அப்போ நீங்க ஒரு ஏழ்மை வறுமையில வாழ்ற சாதாரண குடும்பத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு அது எவ்வளவு நடந்துச்சுன்னு நீங்க யோசிச்சுக்கணும். கேட்கறதுக்கு ஆள் இருக்கிற குடும்பங்கள்லயே அப்படி நடக்குது அப்படின்னா, கேட்கறதுக்கு ஆள் இல்லாத குடும்பங்கள்ல எவ்வளவோ நடந்திருக்கும். இது எல்லாமே உங்களுடைய நோய்களுக்கான மூல காரணமாக அது இருக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடிய ஹராஸ்மெண்ட், இப்போ வேலை பார்க்கிற இடத்துலயா இருக்கலாம், படிக்க போற இடத்துலயா இருக்கலாம், இல்ல நம்ம கட்டிட்டு போற இடத்துலயா இருக்கலாம். எல்லா இடங்கள்லயுமே இந்த ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கும். அது இல்லாம இப்போ இப்போ குழந்தைங்க எல்லாம் இப்போ பிள்ளைங்க படிச்சு கல்லூரிகளுக்கு போயிட்டு அங்க ஒரு லவ் பண்ணுது. அது வந்து வீட்டுல வந்து சொல்லுது. சொன்ன உடனே நம்மளுடைய இந்த மரபு சார்ந்த முறைகள்ல இருக்கிற மக்கள் வந்து என்ன இப்படிலாம் வந்து இருக்கையா, அது பெண்களை எல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப தரக்குறைவா சொல்றாங்க, அவ்வளவு அழிப்படுத்த அலையிறியா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்டு அவங்கள அசிங்கப்படுத்து. இதுவே அவங்களுக்கு பெரிய மன உளைச்சலாகி அவங்களுடைய மொத்த அவங்களுடைய அந்த கனவையே தியாகம் பண்ணி அவங்களுடைய அன்பையை போட்டு புதைச்சு ஒரு மனசுக்குள்ள நோயை உருவாக்கிக்கிறாங்க. தங்களை வெளிப்படுத்திக்கிறதே இல்லாம போயிருக்காரு. இதுக்கெல்லாம் இந்த அப்புறம் சிலர்லாம் வந்து வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க படிச்சு நான் டாக்டர் ஆகணும், எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்லாம் வந்து நான் ஐஏஎஸ் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு, ஆனா என்ன பண்றாங்க, இவங்க போர்ஸ் பண்ணி வயசு 30வது இனிமே பொண்ணே தர மாட்டாங்க, கல்யாணம் பண்ணி தான் தீர்க்கணும்னு சொல்லி அவனை வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டா, அவனோட படிச்ச அந்த ஐஏஎஸ் செட்ல இவனை விட ரொம்ப மார்க் கம்மியா இருக்கிற எல்லாருமே இவன் இந்த ஐஏஎஸ் டிராப் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி ஒரு எல்ஐசி டெவலப்மெண்ட் ஆபீசரா போயிட்டான். ஆனா அது இவனுக்கு இந்த ஐஏஎஸ் செட்ல இவனுக்கு ரொம்ப கீழே மார்க் வாங்கிட்டு இருந்தா மற்ற பசங்க எல்லாம் ஐஏஎஸ் ஆயிட்டாங்க. ஆனா இவன் இவன் அன்னைக்கு விட்டுட்டு வந்துட்டேன், விடாம தான் கட்டாயம் நான் ஐஏஎஸ் ஆயிருக்கேன். இப்ப எங்க வீட்டுல ஃபோர்ஸ் பண்ணதுனாலதான் எனக்கு இதே போயிடுச்சு, வாழ்க்கையே வெறும் எல்ஐசி டெவலப்மெண்ட் ஆபீஸ்க்காவே காலமிச்சுடும் ஓட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். அது அவனுக்குள்ள நிறைய நோய்கள் இருக்கு. அதே மாதிரி இப்போ பொண்ணுங்கள்லாம் வந்து நான் வந்து படிச்சு டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஐடி ப்ரொஃபஷன்ல போகணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இவங்க வலுக்கட்டாயமா கல்யாணத்துக்கு அப்ப இதனாலயும் அவங்க அவங்களுடைய வாழ்க்கை முறை முழுமையா பாதிக்கப்படும். அவங்களுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை அமையாம பாதிக்கப்படுறது நிறைய, பெண்களும் சரி ஆண்களும் சரி. இவங்களுக்கான மருந்துகள்லாம் இந்த முக்கியமான மருந்துகள் சும்மா கோட் பண்ணி, கார்சினோசின் அப்படிங்கிறது மார்பக புற்றுநோய் திசுல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு, லைசின்ங்கிறது வெறிநாயுடைய எச்சில் இருந்து எடுக்கக்கூடிய, சாக்கிசாக்கிரியாங்கிறது ஒரு செய்தி, செப்பியாங்கிறது ஒரு, இது எல்லாமே இந்த மாதிரியான செக்ஸுவல் அபியூஸ் அண்ட் டிராமா இதுல இருந்து எடுக்க, இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்ட, இந்த உணர்ச்சி பாதிக்கப்பட்ட, அதனால் நோய்வாய்ப்பட்ட மக்களுக்கான மருந்துகளை அதுல. இப்போ நீங்க உதாரணமா பாத்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை. தைராய்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏன் தைராய்டு வருது மேக்சிமம் பாருங்க, நான் என்னுடைய அனுபவத்துல பார்க்கறது தைராய்டு நோய் வர்றதுக்கு காரணமே பெண்கள் அவங்களுடைய வயதுக்கு வந்த பிறகு அல்லது
திருமணம் ஆன பிறகு அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய இந்த தைராய்டு நோய்ங்கிறது ரொம்ப ரொம்ப தெரியும். என்ன ஆயிருது இதுக்கப்புறம் அவங்க அவங்களுக்கான தேவைகளை கேட்டு பெற முடியாத சூழ்நிலை உருவாயிருக்கு. தைராய்டு வந்து எங்க இருக்கு? தொண்டையில. தொண்டைங்கிறது கிட்டத்தட்ட நம்ம பேசுவதற்காக கம்யூனிகேட் பண்றதுக்காக. நீங்க த்ரோட் சக்ரா அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்ராவுக்கான இந்த இது வந்து அந்த த்ரோட் சக்ராவுக்கான உணர்ச்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேசுவது கம்யூனிகேஷன் தான் ரொம்ப முக்கியம். செல்ஃப் எக்ஸ்பிரஷன் இதுதான். நீங்க உங்களுக்கான விஷயங்களை கேட்டு பெற முடியாத சூழ்நிலை வர்றப்ப இந்த த்ரோட் சக்ரா அந்த தொண்டையே பாதிக்கும். அப்போ அந்த தொண்டை பாதிக்கிறதுங்கிறது என்ன ஆகுது? தொண்டையில இருக்கிற அந்த சுரப்பி பாதிக்கும். அந்த சுரப்பிங்கிறது அந்த தைராய்டா இருக்கு. அப்போ உங்களுக்காக நீங்க பேசவே முடியாது. நீங்க சில நேரங்கள்ல சக்தி இழந்து போயிடுறீங்க. இப்போ கல்யாணம் ஆகி ஒரு புது வீட்டுக்கு போயிடுறீங்க. அங்க நீங்க பவர்ஃபுல் கிடையாது. அங்க ஏற்கனவே பண்ட பாத்திரம் இருக்கு, வீடு இருக்கு. அது எப்படி நடந்துக்கணுங்கிறது மாமியார் தான் டிசைட் பண்ணும். யூ ஆர் தான் பவர்லெஸ். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல நீங்க இளவரசியா இருக்கு. ஆனா இப்ப இந்த வீட்டுக்கு குடி வந்ததுக்கு பிறகு இங்க நீங்க வெறும் ஒரு டம்மி பீஸா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கான தேவைகளை கேட்டு பெற முடியாது. அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு மெயினா பாதிக்கிறது இந்த தைராய்டு. தைராய்டு தான் வராது. இப்போ உங்களுக்கான விஷயங்களை நீங்க பேச தொடங்குறப்பவே தைராய்டு சரியாயிடும். இல்லாட்டி நம்ம ஹோமியோபதியில அதற்கான மருந்து இருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமான பிரச்சனை எல்லா மக்களுமே எதிர்கொள்றதுன்னு பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் தான். டயபெட்டிஸ் அப்படிங்கிறது எதனால வருது? அதற்கு என்ன மூல காரணம்? அதுக்கு நோய் முதல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில ஒரு இனிப்பே இல்லாம போயிடும். வாழ்க்கையில இனிப்பு அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? வாழ்க்கையில இனிப்பு சுவைங்கிறது என்ன? மகிழ்ச்சி தான் அந்த இனிப்பு. நீங்க மகிழ்ச்சியா இருக்குங்கிறது நீங்க இனிப்பான வாழ்க்கை வாழ்றீங்கன்னா அர்த்தம். உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி போகுது. இப்ப நீங்க வந்து ஒரு கல்யாணமான ஆண், அவருக்கு மனைவி குழந்தைகள் எல்லாம் வந்துடுறாங்க. இப்ப அவருக்கு என்ன? சம்பாரிச்சே தீரணுங்கிற நெருக்கடி இருக்கு. அவரோட தன்னுடைய மகிழ்ச்சியிலே தியாகம் பண்ணிட்டார். அவருக்கு எனி டைம் கடன், வீட்டு கடன் இருக்கு, குழந்தைங்க படிப்பு இருக்கு, வீட்டுக்கு தேவையான ஜாமான் வாங்கணும். இப்படியே அவர் யோசிக்கிறப்ப அவரால் மகிழ்ச்சியாவே இயல்பான மகிழ்ச்சியா அவருக்குள்ள போயிருக்கு. எனி டைம் கடன், பணம், வேலை இப்படி அவர் யோசிச்சு 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 மகிழ்ச்சின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அப்படியே அவர் நண்பர்களோட சேர்ந்து குடிக்கிறது குடிக்கிறது எது வார ஒருக்க போனாலும் அது இயல்பான மகிழ்ச்சியாவே இல்லை. அது ஒரு செயற்கையான ஒரு மகிழ்ச்சி. அப்படி இது மாதிரி செய்யறதுனால என்ன ஆகுதுன்னா அவருக்கு அந்த வாழ்க்கையில இனிப்பு இல்லாம போகுது. இதனால உங்களுடைய பான்கிரியாஸ் அது இன்சுலினையே சுரக்கிறது. ஏன்னா அது இனிப்புக்கான விஷயமே வந்து இந்த இன்சுலின். இப்படி பாருங்க, உங்க வாழ்க்கையில இனிப்பே இல்லாம போனா அது டயபெட்டிஸ் வரும். இப்ப இப்ப உங்களுக்குள்ள யாருக்காவது டயபெட்டிஸ் இருந்ததுன்னா ஜஸ்ட் உங்க வாழ்க்கைய அப்படியே பின்னோக்கி பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க மகிழ்ச்சியை இழந்து எவ்வளவு நாள் ஆகுது? அவ்வளவு நாளுக்கு முன்னாடி நீங்க மகிழ்ச்சியா இருந்த நாட்கள்ல உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்ததா அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி தைராய்டு இருந்தவங்களும் பாருங்க. உங்களுக்கு தைராய்டு சார்ந்த ஹைப்பர் தைராய்டிசமும் வர்றதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கான விஷயங்களை நீங்க தெளிவா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறீங்களா? இப்ப எப்படி இருக்கிறீங்க? இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கிறீங்க உங்களுடைய நோய்க்கான மூல காரணம் எங்க இருக்கு. இப்ப நீங்க ஓகே சார், இந்த மாதிரி தைராய்டு டயபெட்டிஸ் தான் நம்ம பாக்குறோம். சாதாரண சளி காய்ச்சலுக்கு எல்லாம் நீங்க மனசு பாதிக்கும் என்கிட்ட நிறைய பேர் கேட்கிறாரு, சார் சளிக்கு எல்லாமா மனசு பாதிக்கும்? சளி எல்லாமா மனசு சார்ந்து பிடிக்கும் பிடிக்கும். ஏன்னா நீங்க சின்ன வயசுல சளி அம்மாக்கள்லாம் சொல்லுவாங்க விளையாட வெளில விடணும். மழை பெய்யறப்ப வெளியில விடவே மாட்டாங்க. மழையில நனைஞ்சுக்கிறோம், மழையில நனைஞ்சா சளி பிடிச்சுக்கும் அப்படின்னு சொன்னவங்க அது உங்க ஆள் மனசுல பதிஞ்சிடும். நீங்க மழையில நனைஞ்சீங்கன்னா அது கட்டாயம் உங்களுக்கு சளி பிடிக்கும். ஏன்னா உங்களுடைய பிலீஃப், உங்களுடைய மைண்ட்ல அப்படி ஒரு பிலீஃபை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இப்ப மழையில எல்லாருமே தான் நனைறாங்க. திடீர்னு மழை வந்தது, எல்லாரும் நனைறாங்க, எல்லாருக்குமா சளி பிடிக்குது. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மழையில நனைஞ்சிட்டேன் கட்டாயம் எனக்கு சளி பிடிக்க போகுது அப்படிங்கிறவங்களுக்கு தான் இது பிடிக்கும். அது அது சளி, இருமல் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு காரணங்கள் இருக்கு. எல்லாத்துக்குமே ஆள் மனசுல அந்த காரணங்கள் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு சில நோய்களை பார்ப்போம். ஒவ்வொரு நோய்களுக்குமே காரணம் இருக்கு. கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல்ங்கிறது பெரும் பெரும்
எண்ணிக்கையில இருக்கக்கூடிய ஒரு நோய். அதுக்கு என்ன காரணம்னா, நீங்க உங்களுடைய பழைய கருத்துக்களை, யோசனைகளை விடுறது கிடையாது. பழசிலேயே வாழ்றது. ஒரு பழைய விஷயத்தையே பிடிச்சுக்கிறது. மலச்சிக்கல்ங்கிறது என்ன? உங்க மலக்குடல் மலத்தை வெளியே விடாம பிடிச்சு வச்சுக்கிறது. அதுதான் மலச்சிக்கல். அதே மாதிரிதான் உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த அழுகி போன, கெட்டு போன, கழிவான எண்ணங்களை விடாம பிடிச்சு வச்சுக்கிறது. அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரியான அந்த புதுமைக்கு மாறுறது இல்லை. அந்த பழமையிலேயே ஊறி போய் பழசையே பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறதுங்கிறது மலச்சிக்கலா மாறி. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வயசானவருக்கு நோய் வருதுன்னா, என்ன நான் நான் வாழ்ந்த காலத்துல எந்த செலவும் தேவையெல்லாம் பண்ண மாட்டேன். என் பையன் தேவையில்லாம இவ்வளவு செலவு பண்றான் அப்படின்னு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. அப்ப அந்த கோபத்துல என்ன எல்லாம் பழமை அவருடைய காலத்துல இருக்கிற மாதிரியே இந்த பையனும் இருக்கணும்னு இவரு எதிர்பார்ப்பு. அப்ப என்ன ஆகுதுன்னா பழசை இவர் பிடிச்சுக்கிட்டு ரொம்ப விடாம பிடிக்கிறப்ப இவருக்கு மலச்சிக்கல் வந்துருது. அதனால ஒரு நோய் வருது. இப்ப நீங்க டிப்ரெஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு டிப்ரெஷன் இருக்கிறாங்க. அதனால போய் மனநல மருத்துவர்கிட்ட போய் தூக்க மாத்திரை வாங்கி சாப்பிடும். அது என்னன்னா அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க, யூ டோன்ட் ஹேவ் அ ரைட் டு ஹேவ். அதாவது அவங்களுக்கான இந்த உங்களுக்கு இந்த இது ஐ டோன்ட் ஹேவ் அ ரைட், யூ டோன்ட் ஹேவ் அ ரைட் டு ஹேவ். இது இருக்கிறதுக்கு எனக்கு எந்த ரைட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான கோபம். அவரு நம்பிக்கையே இல்லாம போறது, வாழ்க்கை பத்தியான ஒரு நம்பிக்கை இல்லாம போறது. இது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு டிப்ரெஷன். இதனால டிப்ரெஷன். வாமிட்டிங்க்கு என்ன காரணம்? இப்ப நீங்க இந்த வாமிட்டிங் உதாரணத்தை, இப்ப கர்ப்பமா இருக்கிற ஒரு பெண்ணுக்கு வாந்தி வருது. ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இதை பாருங்க சரியா. வயலண்ட் ரிஜெக்ஷன் ஆஃப் ஐடியாஸ், ஃபியர் ஆஃப் த நியூ. இப்போ ஒரு புது உயிர் அவங்க உடம்புக்குள்ள வந்துருச்சு. அதை பத்தியான பயம் வந்தவொன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க குழந்தை வேணும்னு ரொம்ப வேண்டி ஏங்கி அந்த குழந்தைய கருவாக்கி இருந்தாலும் இப்போ புதுசா ஒண்ணு வந்தோடனே உடம்பு ஆண் மனசு அதை ஏத்துக்க மறுக்குது. ஏன்னா புதுசா என்ன வந்துருச்சு, அதை இப்படியே வெளில தள்ளணும் அப்படிதான் நினைக்குது. எந்த புதுசான ஒரு விஷயத்தையும் நம்ம உடம்போ மனசோ ஏத்துக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு 2 மாசத்துக்கு அது வாந்தி குமட்டல் இதெல்லாம் வரும். அப்புறம் 3 மாசத்துக்கு அப்புறம் தான் அது உடம்பு மனசும் பழகி அதுக்கப்புறம் தான் அது வராம இருக்கு. அதே மாதிரிதான் நீங்க ஏதாவது உணவுகள்ல ஒத்துக்காத சாப்பிட்றப்ப அது எனக்கு ஒத்துக்காதுன்னு ஆள் மனசு சொல்லிச்சுன்னா உடனே அது வாந்தியா வரும். தலைவலிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா செல்ஃப் கிரிட்டிசிசம். மேக்சிமம் தலைவலி இருக்கிறவங்க நோயாளிகள் நீங்க கவனிச்சு பாருங்க. ஏன் தலைவலி வருது? உங்களை நீங்களே குறை சொல்லிக்கிறதுனாலதான் வருது. இப்ப ஆபீஸ்ல ஒருத்தர் வேலை பார்க்க, அவர் வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு. மேனேஜர் திட்டுறாரு, என்ன நேராச்சு இன்னும் அந்த வேலையை முடிக்கல, நம்ம கொடுத்த நேரத்துக்குள்ள முடிக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டணும்னா இவருக்கு என்ன தலைவலி வரும். ஏன்னா ஏன் நான் பிடிச்ச நேரத்துக்குள்ள முடிக்காம, நான் ஏன் இவ்வளவு இதா இல்லாம இருக்கேன், ஒரு சுறுசுறுப்பு இல்லாம இருக்கேன், இவ்வளவு திருப்தியா இருக்கேன், நான் டயத்துக்கு முடிச்சிருக்கேன் அப்படின்னு தன்னைத்தானே குறை கூறி தன்னைத்தானே தன்மீதே ஒரு வெறுப்பை ஏற்படுத்திக்கிறதுல என்ன ஆகுதுன்னா தலைவலி வரும். அதுக்கு நீங்க மாத்திரை போட்டா சரியாகாது, சும்மா அமுக்கிதான் வைக்கும். இன்னைக்கு பெண்களுக்கு வரக்கூடிய முக்காவாசி பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன இருக்கு? இன்னைக்கு இருக்க இந்த பெண்ணிய சிந்தனை என்ன ஆயிடுச்சு? அது என்னது? பெண்களுக்கு எல்லாம் இந்த உடை, ஆண்கள் கூட நாங்களும் உடைய எங்களுக்கு நாங்களும் பேண்ட் ஷர்ட் போடுறோம், அவங்க சிகரெட் பிடிக்கிறாங்களா நாங்களும் சிகரெட் பிடிக்கிறோம், அவங்க பப்புள் போடுறாங்களா நாங்களும் பப்புள் போடுறோம், அவங்க ட்ரிங்க்ஸ் பண்றாங்களா நாங்களும் ட்ரிங்க்ஸ் பண்றோம். அப்படி பண்றப்ப என்ன ஆகுதுன்னா இவங்க ஆண்களை இமிட்டேட் பண்றாங்க. இமிட்டேட் பண்றது மீன்ஸ் இவங்களுடைய பெண்மைத்தன்மையை இவங்க வெறுக்கிறாங்க. அந்த பெண்மைத்தன்மை வெறுக்கிறப்ப என்ன ஆகுது, அந்த பெண் பிறப்பு உறுப்புகள், பெண்ணுடைய பால் உறுப்புகள்ல நோய் வருது. இப்ப அவங்களுடைய பேண்ட் ஷர்ட் போட்டு இல்ல இந்த பெண்களுக்கான இயல்பை மீறி ஆண் போல நம்ம ரியாக்ட் பண்றப்ப என்ன ஆகுது, அவங்க கர்ப்பப்பையில பிரச்சனை, அவங்களுடைய மார்பகங்கள்ல பிரச்சனை வருது. இதெல்லாமே இதுக்கான காரணங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க பெண்மையை ஏற்றுக்காம, பெண்மைய மறுத்து, சில பேர் என்ன இந்த பெண்ணா இருக்கிறதே அவமானமா நினைக்கிறது. அப்படிலாம் இருக்கிறதுனால வரக்கூடியதுதான் இந்த பெண்களுடைய அந்த பால் உறுப்புகள் சார்ந்த. இப்ப காய்ச்சலுக்கே பாத்தீங்கன்னா காய்ச்சல் என்ன ஆகுது, நீங்க சாதாரணமா ஒரு பத்த பேசிட்டு இருக்கீங்க, அந்த விவாதம் ரொம்ப சூடா இருக்கு, அப்போ உங்க உடம்புக்குள்ள ஒரு ஒரு கோபம் வருது. அந்த கோபம் வந்தோடனே என்ன ஆகுது, உடம்பே சூடாயிருது. கோபம் உங்க உடம்பே சூடாயிருது. அப்படியே இருக்கிறது ஃபீவரா மாறுது.
அது பயத்தாலையும் வரலாம், கோபத்தாலையும் வரலாம். இது எல்லாத்துக்குமே காரணங்கிறது மனசாதான் இருக்கு. ஒவ்வொரு சூழலும் மாறியது. அது பயத்தால வந்தது. சிலருக்கு வந்து காய்ச்சல்லாம் வந்து பயத்தால வந்தது. அது பயத்திலையும் உடம்பு சூடாயிடும். அதுக்கு மருந்து இல்லை. அக்கோனைட்ங்கிற மருந்தெல்லாம் ரொம்ப கம்மியான மருந்து. உடனே காய்ச்சல் பயத்துல தொந்தரவு இருந்துச்சுன்னா அக்கோனைட் அதே மாதிரி வெள்ளடோனா. இது இல்லாம தூக்கமின்மை, இன்சோம்னியா. நிறைய பேர்த்துக்கு இப்ப தூக்கமின்மை தான் பெரிய பிரச்சனை. அவங்களுக்கு வந்து என்னன்னா பயம். இன்றைக்கு வயதானவர்கள் நிறைய இருக்காங்க. அவங்க தனிமையில இருக்காங்க. ஏன்னா இன்றைய கூட்டு குடும்ப சூழல் வந்து சுத்தமா அழிஞ்சு போயிடுச்சு. கூட்டு குடும்ப வாழ்க்கையே வந்து எல்லாரும் மேற்கத்திய நாடுகளை பார்த்து சுத்தமா அதை மறுத்துட்டு தனி குடித்தன வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. தனி குடித்தன வாழ்க்கைக்கு போறப்போ இந்த வயதானவர்கள்லாம் ஒரு சுமையா மாறிட்டாங்க. அதனால வயதானவர்கள் எல்லாம் அங்கங்க விட்டுட்டு போயிடுறாங்க. அப்படி அங்கங்க விட்டுட்டு போறதுனால என்ன ஆகுதுன்னா இவங்க தனிமையில தான் வாழ்ற மாதிரி ஒரு சூழல் வருது. அந்த தனிமையை அவங்களால ஏத்துக்கவே முடியல. தன்னுடைய அந்த இந்த வாழ்க்கை ப்ராசஸ் அவங்களால ஏத்துக்கவே முடியாது. அப்ப என்ன ஆகுதுன்னா தனிமை அடைக்குது, பாதிக்குது. அப்போ தூக்கம் இல்லாம பண்ணிடுது. அவங்களுக்கு அதே மாதிரி குற்ற உணர்ச்சிகளும் அவங்களுக்கு தூக்கம் வராமைக்கான ஒரு காரணம். ஐயோ நம்ம இப்படி பண்ணிருக்க கூடாது, நம்ம பையன் வாழ்க்கையை நம்மளே கெடுத்துக்கணும், ஐயோ நம்ம பொண்ணு வாழ்க்கையை நம்மளே கெடுத்துக்கணும், அவளான ஒரு வாழ்க்கையை தெரிவிப்பா அதுவாக நல்லா இருக்கு. இப்படியான குற்ற உணர்ச்சிகளும் தூக்கத்தை கெடுத்துடும். தூக்கமே இல்லாம பண்ணிடும். நீங்க தூக்க மாத்திரை வாங்கி போட்டாலும் அது அப்பைக்கு தூங்கலாம், மறுபடியும் அது பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரி மூட்டு வலி. மூட்டு வலியும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான். நீங்க வந்து ஒரு ஒரு குற்றவாளியா தானே உணர்றது. அதே நேரத்துல உங்களுக்குள்ள அன்பே இல்லாம போயிடும். சுத்தமா உங்களுக்குள்ள அன்பு இல்லை. ஒரு கசப்பு உணர்வு யார் மேலேயும் வருது. எல்லாருக்கு மேலேயும் வெறுப்பு, கசப்பு. என்ன இந்த மனுஷனுக்கு ஆக்கி போட்டு எனத்த கண்டான், இந்த ஆளாலதான் நமக்கு எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லி இதை ஒரு வாட்டி கூட சாப்பாடு போட்டா நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதே கிடையாது. எப்பவுமே வந்து அது சரியில்லை, உப்பு இல்லை, குழம்பு இல்லை, காரம் இல்லை, எதையாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கிறாரு. நமக்கு ஒரு பாசமா ஒரு வாட்டி கூட பேசணும் கிடையாது. எனக்கு பாசமே இல்லைங்க சுத்தமா. வீட்டுக்குள்ள போனாலே ஒரே கசப்பு தான். எல்லாரையும் கசந்துக்கிற சார் அப்படின்னாலே நீ அவங்களுக்குள்ள அன்பு இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு நிரந்தர கசப்புணர்வு இருக்கு. நம்ம இப்படி வந்து சிக்கிட்டு சீரழிகிறோம் அப்படிலாம் நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு மூட்டுல போய் வழி. அதே மாதிரி கழுத்துல வரக்கூடிய அந்த ஸ்டிப்னஸ், அதுக்கும் எப்படின்னா நீங்க ஒரு மாதிரி பிளெக்சிபிளா இருக்கிறதே இல்லை. கழுத்து வந்து நாலா பக்கம் திரும்பக்கூடிய. ஆனா நீங்க ரொம்ப வெறப்பா இருக்கிறீங்க. உங்க வந்து எந்த இடத்துலயும் வளைஞ்சே கொடுக்கறது இல்லை. நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் இருப்பேன், நான் என்னை மாத்திக்க மாட்டேன், நான் வந்து செவ்வாய் வெள்ளியானா தலை குளிச்சுதான் இது பண்ணுவேன் அப்படின்னு ஒரு 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 ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை போட்டு நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறேன். அது என்ன ஆகுதுன்னா பெரிய பிரச்சனை. இன்னைக்கெல்லாம் வந்து அந்த மென்சஸ் டயத்துல எல்லாம் குழந்தைங்களை வந்து வெளியில தான் படுக்க வைக்கிறது, இது மாதிரி வீட்டுக்குள்ளேயே அலோவ் பண்றதுல கட்டளை படுக்க வைக்கிறது, இது மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப போடுறது. இந்த மாதிரி ரொம்ப ரூல்ஸ் இதா இருக்கிறதே என்ன ஆயிடுதுன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டிஃப் உருவாக்கிடுது. அது கழுத்துல வந்து பிரச்சனை ஆயிடுது. கழுத்துல வர்ற பிரச்சனைகளுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா ரிலேஷன்ஷிப் இஷ்யூ. ஏன்னா கழுத்துங்கிறது தலைக்கும் உடம்புக்குமான இணைப்பு பகுதி. அதுல ஏதாவது பாதிப்பு வருதுன்னா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது உங்களுடைய கணவன் மனைவி உறவுக்குள்ளேயோ, அண்ணன் தங்கை உறவுக்குள்ளேயோ, அக்கா தங்கை உறவுக்குள்ளேயோ இதுல ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் அது நோயா மாறும். இப்படி நிறைய இருக்கு. நம்ம நிறைய இன்னும் அடுக்கிட்டே போலாம். அதாவது முதுகு வலி வருதுன்னு பாத்தீங்கன்னா முதுகுங்கிறது என்ன, நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் அவனுக்கு பேக்ரவுண்டு பெருசா இருக்குப்பா, அவனுக்குலாம் என்னப்பா பிரச்சனை. பேக்ரவுண்டு அப்படிங்கிறது என்னன்னா பினான்சியல் சப்போர்ட். அப்போ உங்களுக்கு ஒருத்தர் பினான்சியல் சப்போர்ட் இல்லை அப்படின்னா அவனுக்கு பேக்ல பிரச்சனை வரும். அதாவது அவனுக்கு முதுகுல வரக்கூடிய பிரச்சனையா இருக்கு. அலர்ஜி எல்லாம் வந்து என்ன வருது, இந்த ஏன் அரிப்பு அலர்ஜி வருது பாத்தீங்கன்னா ஒத்துக்காம போறது. இதெல்லாம் என்னன்னா உங்களுடைய உங்களுடைய சக்தியவே உங்களுடைய ஆற்றலே நீங்க ஒத்துக்கிறது மறுக்கிறது. அதனால உங்களுக்கு ஒத்துக்காம போயிடுது. அதே மாதிரி உங்க வாழ்க்கையை பத்தியான அந்த போற வாழ்க்கை பத்தி ஒரு நம்பிக்கை இல்லாம இருந்தா உங்களுக்கு நிறைய பதட்டம் உருவாகும். மென்சஸ் பிரச்சனை எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவங்க பெண்மையை அவங்க ஏத்துக்கிறாங்க. அதே நேரம் மெனோபாசல் டயத்துல வர பிரச்சனை. இப்போ அவங்க 50 வயசு தாண்டிச்சுன்னா அவங்களுக்கு மாத விடாய் வந்து நின்று போயிடும். அதுக்கப்புறம் ஏன் பிரச்சனைனா ஆகா இனிமே நமக்கு வந்து மாதவிடாய் நின்றுச்சு, நமக்கு நம்மளை இனிமே வீட்டுக்காரர் பிடிக்காம போயிடும், நமக்கு வயசாக போகுது, நம்ம அழகு இல்லாம போயிடுவோம், இப்படி எல்லாம் நினைக்கிறதெல்லாம் என்ன ஆகுதுன்னா மெனோபாஸுக்கு அப்புறம் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள். ஹைப்பர் டென்ஷன்லாம் வந்து ஏன் வருது, பிபி எல்லாம் ஏன் வருதுன்னா
அவங்களுக்கான இந்த ரொம்ப நாளா ஒரு எமோஷன் பிரச்சனையை தீர்க்கறதே இல்லை, தீராமே கிடக்கும். இப்போ ஒரு வீடு இருக்குன்னா அவங்க மாமனார் மாமியை திட்டிகிட்டே இருப்பாங்க, அதை சால்வ் பண்ணவே முடியாது, சார்ட் அவுட்டே பண்ண முடியாது, அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். நீ பிபி மாத்திரை போட்டே இருக்கலாம், பிபி மாத்திரையோட பவர் அதிகமா போயிட்டு இருக்கக்கூடிய பிபி குறையாது. என்னன்னா அந்த ஒரு ஒரு அந்த எமோஷனல் இஷ்யூ வந்து சால்வ் ஆகாது, சார்ட் அவுட் ஆகாம இருக்கும். அது மனசுக்குள்ள தொடர்ச்சியான பிரச்சனையை ஏற்படுத்தி, டயபெட்டிஸ் ஏற்கனவே பார்த்தோம், ஃப்ராக்சர், பைல்ஸ், எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. அது முக்கியமா அந்த கிட்னி ஸ்டோன்ஸ், ஸ்டோன்ஸுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கோபங்கிறது கரைஞ்சே போகாம இருக்கு. அது தொடர்ச்சியா உங்களுக்குள்ள கோபம் இருந்துகிட்டே இருக்கு. சார் ஏமா ஏமா இவ்வளவு கோபப்படுறீங்க சார், பசங்களை படிக்க வைக்கிற படிக்க விட்டுறாங்க, சொல்ல பேச்சு கேட்க மாட்டாங்க, வீட்டுக்காரங்க பணத்தை அதை சேமிக்காம செலவு பட்டே இருக்காரு, கோபப்படாம எப்படி சார் இருக்கலாம், அதுக்கு எவ்வளவு நாளமா கோவப்படுறீங்க, கல்யாணம் ஆனதுல இருந்து கோவப்பட்டே தான் சார் இருக்கேன். இப்படி கோவப்பட்டுட்டே இருக்கப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு எது ஸ்டோன் உருவாயிடுது. இப்போ ஒரு டைம் ஸ்டோனுக்கு போய் நீங்க ஆப்ரேட் பண்ணி வெளில எடுத்துறீங்க, அடுத்த வாட்டி உருவாகும். ஏன்னா உங்களுக்குள்ள கோபம் கரையில. இப்போ கோபம் கரைஞ்சாதுன்னா கல்லு கரையும். இப்ப நீங்க கோபம் கரையாமலே இருந்தா தொடர்ச்சியா கல் உருவாயிட்டே இருக்கும். அதை நீங்க அப்புறம் முடியும் ஒவ்வொரு வாட்டியும் அது கலந்து வச்சு கரைக்கலாம், இல்ல ஆப்ரேஷன் பண்ணி கரைக்கலாம், கரைச்சிட்டே இருக்கும், செலவாயிட்டு. முட்டியில வர பிரச்சனை எல்லாமே, அது முட்டிங்கிறது மடங்கக்கூடியது, வளையக்கூடியது, அந்த பெண்ட் ஆகக்கூடியது. அந்த பெண்ட் இல்லாம ரொம்ப வெறப்பா இருந்தாலும் வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே முட்டியில. வெள்ளைப்படுதலும் அப்படித்தான். வெள்ளைப்படுதலும் ஏற்கனவே நம்ம இந்த பெண்களுக்கு வந்து, ஏன்னா பெண்கள் தான் தன்னுடைய துணைக்கு எதிராக வந்து நம்ம சக்தி இல்லாம இருக்கும், ரொம்ப பலவீனமா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றப்ப அவங்க வெள்ளைப்படுத்துறது. அவங்க அதே ஒருவேளை அவங்களுடைய துணை மேல, அவங்களுடைய கணவன் மனைவி மேல, கணவன் மேல ரொம்ப கோபமா இருந்தாலும் அவங்களுக்கு வெள்ளைப்படுதல் அதிகம். இதே மாதிரி மைக்ரைன், மைக்ரைன் தலைவலி, மைக்ரைன் தலைவலி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை தலைவலி. ஒற்றை தலைவலிங்கிறது நிறைய மேக்சிமம் வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த பாலியல் சார்ந்த பயங்களாலையும், தன்னை யாராவது பயன்படுத்திக்குவாங்களோ, தன்னை தேவையில்லாம பயன்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிற வந்து அது பிடிக்காது, தன்னை யாரும் பயன்படுத்திக்க பிடிக்காது, தன்னை யாரும் பயன்படுத்திட கூடாது அப்படிங்கிறதுனாலயே இந்த ஒத்த தலைவலிக்கிறது அதிகமா வருது. அதே மாதிரி ஒபிசிட்டி, நிறைய அவங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகி போயிடும். அதிகப்படியான குண்டா இருக்கிறவங்களுக்குலாம் என்னன்னா ஒரு ஒரு பாதுகாப்பு அவங்களுக்கு தேவைப்படும். அப்ப என்ன ஆகும்? ஆள் மனசுலயே பாதுகாப்பு தேவைப்படுறப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க நிறைய அவங்களுக்கு தெரியாமலே அவங்க சாப்பிடுறாங்க. இல்ல அவங்க கொஞ்சமா சாப்பிட்டாலும் அவங்க சாப்பிடுற எல்லாத்தையும் உடம்பு பாதுகாச்சு நிறைய ஃபேட்டா மாத்தி வச்சு. ஏன்னா நிறைய உடம்பு நல்ல சதை நிறைய இருந்தா தான் நம்மளால எல்லா நோய்கள் இருந்தும் நம்மளால பாதுகாக்க முடியுங்கிற அந்த ஆள் மனசுல இருக்கக்கூடிய அந்த பயம். அதே மாதிரி ஒரு நிறைவு தேவைப்படும். எதுலையுமே நிறைவு இருக்காது. பொதுவாக வந்து சொல்லுவாங்க, சாக்லேட் நிறைய சாப்பிடுற குழந்தைங்களுக்கு அவங்க அப்பா அம்மாட்டு போதிய அன்பு கிடையாது. அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு திருப்தி இல்லைன்னா நிறைய சாப்பிடுவாங்க, நிறைய சாப்பிட்டு 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 அது திருப்தியை உண்டாக்கிறது நினைக்கிறது. அதே மாதிரி ரொமட்டைடு ஆர்த்தட்டிஸ், ஆல்கஹாலிசம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, என்ன சார் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், பொண்டாட்டி மதிக்கிறது இல்ல, பிள்ளைங்க மதிக்கிறது இல்ல, எதுக்கு வாழ்ந்துகிட்டு, ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, நம்மளால சம்பாதிக்க முடியல, வாழ்ந்து என்ன பண்றது, டாஸ்மாக்ல கொண்டு போய் கொடுக்குது, சம்பாதிக்கிறோமா, டாஸ்மாக்ல கொடுக்குறோமா, குடிக்கிறோமா, அழிகிறோமா, இப்படி இருக்குது. தன்னைத்தானே தன்னால ஒரு ஒரு ஆளா வர முடியாது, நான் வந்து ஜெயிக்க முடியாது, நான் ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்லை இப்படின்னு நினைக்கிறப்பதான் அவங்க என்ன ஆயிடுறாங்க, குடிக்க அடிமையாயிரும். அவங்க மனைவியை திருப்திப்படுத்த முடியல, குழந்தைங்களை வந்து மகிழ்ச்சியா வச்சுக்க முடியல, அவங்களுக்கு கேட்க நல்லது கூட வாங்கி தர முடியல, அப்படிங்கிற மாதிரியான இதுலதான் அவங்க குடிக்க அடிமையா போறது. தைராய்டிசம், டைப்போ தைராய்டிசம்ங்கிறது அவமானப்படுறது. அதே மாதிரி அல்சர், அல்சர்லாம் வந்து வயிற்றுல வர பிரச்சனை, செரிக்க முடியாம போறது, பயம், நம்ம நாம நல்லா இல்லை, மற்றவங்களை வந்து மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்காகவே நிறைய நம்ம அதாவது மற்றவங்களை சந்தோஷமா வச்சிருக்காங்க, நம்மளை தியாகம் பண்ணுறது. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா அல்சர் நிறைய வரும். இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குமே நீங்க அது ஆள் மனம் சார்ந்த பாதிப்புங்கிறது இருக்கு. இப்ப இதை வந்து நான் ஒரு கற்பனையா சொல்லலை. இது லூயிஸ் பே, அந்த பெண்மணியும் டாக்டர் ஹேமர் இவங்களுமே ஆய்வுபூர்வமா எழுதுனதை, ஆய்வுபூர்வமா இந்தந்த நோய்கள்லாம் இப்படி இப்படிலாம் வந்திருக்குன்னு பல கட்ட ஆய்வுகள்ல எழுதுனதான் அவங்களுக்கு காட்டு. அதே மாதிரி தலைவலி, தலையில இருந்து பாதம் வரையிலும் வரக்கூடிய எல்லா நோய்களுக்குமே ஏதோ ஒரு காரணம். தலையில வர பிரச்சனை உங்களை நீங்க செல்ஃபா கிரிட்டிசிசம் பண்றீங்க, காதுல வர்ற பிரச்சனை நீங்க அதை கேட்கவே விரும்புறது, காதே நீங்க
எங்க அப்பா அம்மா 2 பேரும் சண்டை போட்டே இருக்காங்க சார். இதை கேட்கவே என் மனசு விரும்பல அப்படின்னு சொன்னா காதுல பிரச்சனை. பல்லுல பிரச்சனை வர்றது ரொம்ப கோவமா இருந்தாலும் வரும், முடிவு எடுக்க முடியாம இருந்தாலும் வரும். கண்ணுல பிரச்சனை வரும், சரி, நான் பார்க்கவே விரும்பல அப்படின்னா கண்ணுல பிரச்சனை. தொண்டையில நம்ம உங்களால உங்க மனசை வெளிப்படுத்த முடியாம இருந்ததுன்னா அதே மாதிரி கோபத்தை அடக்கி வச்சிருந்தாலும் தொண்டையில பிரச்சனை. சொல்றேன் சார், இந்த குடும்ப பாரத்தையே நான் தான் சார் சுமக்கிறேன் அப்படின்னு அப்படிங்கிறப்ப என்ன ஆகுனா சொல்றதான் பாதிக்கும். அப்புறம் லங்ஸ்ல வர்றது ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கிறது, ரொம்ப மூச்சு முட்டுற அளவுக்கு போயிருக்கு. ஹார்ட்ல வர்றது இந்த அன்பு அன்பு சார்ந்த பிரச்சனை, நேசம் சார்ந்த பிரச்சனை. அதே மாதிரி வயிற்றுல வர்றது புதுசா எதையுமே அதை ஏத்துக்கிறது இல்லை, புதுசா எதையுமே அதால ஜீரணிக்க முடியறது இல்லை. சார் என்னால இந்த விஷயத்த ஜீரணிக்கவே முடியல சார், இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல சார், ஜீரணிக்கவே முடியல சார், என் பையன் இப்படி பண்ணது ஜீரணிக்கவே முடியல, இதெல்லாம் வயிற்றுல வர்றது. அதே மாதிரி லிவர்ல வர்றது ரொம்ப நாளா தொடர்ச்சியா குறை சொல்லிட்டே இருக்கிறது, கோவப்பட்டுட்டே இருக்கிறது, இதெல்லாம் இது ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு காரணங்கள் இருக்கு. இந்த இந்த காரணங்களை நம்ம சரியா கண்டுபிடிச்சு அதை சார்ட் அவுட் பண்ணிட்டாவே நோய் சரியாயிடும். மருந்தே தேவையில்லை, மருந்து ரெண்டாவது. இப்ப ஹோமியோபதியில அதுக்கு மருந்து இருக்கு. ஆனா நீங்க உங்களுடைய கடந்த கால பிரச்சனை என்ன அப்படின்னு அதை கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் தேடி அந்த பிரச்சனை உங்களை மேலும் பாதிக்காதபடி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த நோய் சரியாயிடும். இது இது ஆய்வுபூர்வமான உண்மை. அதுதான் நிறைய ஞானிகள் சொல்றாங்க. இப்போ வேதாத்திரியெல்லாம் இந்த தற்சோதனை, அகத்தாய்வு அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பண்ணி பார்க்கறதெல்லாம் என்னன்னா அந்த ஆழ்மன காயங்களை ஆற்றக்கூடிய ஒரு வழிமுறை. அப்படி செய்யும் போதே இந்த நோய்கள் என்பது முழுமையா போயிடும். ஆனா அதுக்கு முக்கியமா நீங்க என்ன செய்ய வேண்டியது, அந்த உங்க ஆழ்மனத்துக்கு அந்த நோயை உருவாக்குனவங்கள நீங்க மன்னிக்க வேண்டியது. அதை மன்னிக்காம இருந்தீங்கன்னா அந்த நோய் உங்களுக்கு போகாது. சுத்தமா அவங்கள மன்னிச்சிட்டீங்கன்னா தான் அந்த நோய் முழுசா போகும். திருவள்ளுவர் சொல்றாரு, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அற ஆகுல நீரப்பிற. அதாவது மனத்துக்கண் மாசு இளன் ஆதல், அதாவது மனத்துல எந்த விதமான குற்றமும் இருக்கக்கூடாது. அதாவது தூசு துரும்பு எதுவுமே இருக்கக்கூடாது. மனசுக்குள்ள ஏதாவது ஒரு குப்பையை சேர்த்து வச்சுட்டீங்கன்னா அது என்ன ஆயிடும், நோய் வரும். அப்போ உங்களுடைய நோக்கமே என்னவா இருக்குன்னா மனத்துக்கண் மாசிலன் ஆதல் தான். சுத்தமா மனசுக்குள்ள இருக்கிற எல்லா மாசுக்களையும் நீங்க நீக்கி, அது எந்த காயமா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு நீங்க அதுக்கு 1000 காரணம் சொல்லலாம் உங்களுக்கு அந்த கோபம் இருக்கிறதுக்கு. அதுவும் எல்லாத்தையும் நீங்க தூக்கி போட்டீங்கன்னா சரியாயிடுங்க. மனநலம் மண் உயிருக்கு ஆக்கம். இந்த மண்ணுல நீங்க வாழணும்னா நீங்க மனநலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஆரோக்கியமாக நீ இருக்கிற மனம்தான் நீங்க இந்த மனசையும் ஆளக்கூடிய அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். உங்களால மோட்சத்துக்கோ அந்த முக்தி நிலைக்கோ அந்த என்லைட்மெண்ட்டுக்கோ நோமெண்ட் ஸ்டேட்டுக்கோ உங்களால போறது மனநலம் ரொம்ப முக்கியம். இடைக்காட்டு சித்தர் அதான் சொல்றாரு, மனமென்னும் மாடடங்கில் தாண்டவ பொண்ணு இப்படி வாய்த்ததென்று என்னோட தாண்டவ இனமென்னும் பாம்பு இறந்தார் தாண்டவ பொண்ணே யாவும் சித்தி என்றே நினையேடா தாண்டவ ஆசை என்னும் பசுமாலின் தாண்டவ பொண்ணே இந்த அண்டமெல்லாம் கண்டறிவாய் தாண்டவ. அப்போ மனங்கிற மாடு அடங்கினா மட்டும்தான் நீங்க முக்தி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ மனங்கிற மாடை அடக்க வேண்டியது நம்மளுடைய ஒரு பொறுப்பும் கடமையும் இருக்கு. அப்பதான் நம்ம ஒரு சிறப்பான வாழ்வை இந்த மண்ணில் வாழ முடியும். நமக்கு இந்த உயிர் படைக்கப்பட்டதுக்கான நோக்கம் அப்பதான் நிறைவேற்றும். அதனால மனம்ங்கிறது செம்மையாக வேண்டியது. மனம் என்பதுதான் நம்முடைய நோய்களுக்கு எல்லாமே மூல காரணமாகவும் இருக்கு, மனமே நோயாகவும் இருக்கு. அப்போ மனதை செம்மைப்படுத்த வேண்டியது நம்முடைய வேலையா இருக்கு. அதற்கு யோகம் தியானம் எல்லாம் செய்யணும். ஆனா மனம் செம்மை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மந்திரம் தேவையில்லை, நீங்க வாசி செய்ய தேவையில்லை, வாயு உயர்த்த தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. மனசு செம்மையாயிட்டாவே நீங்க அடுத்த கட்டத்துக்கு பறந்து போகலாம். அதனால நீங்க உங்களை நேசிச்சுக்கோங்க. உங்களையே நீங்க உங்களை நினைச்சு நீங்களே ஃபர்ஸ்ட் பெருமைப்படும். லவ் யுவர் செல்ஃப் எஸ் யூ ஆர். நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே நீங்க உங்களை ஏத்துக்கோங்க, அப்படியே உங்களை நேசிக்கோங்க. அதே நேரத்துல அன்போட உங்களை பெருமைப்படுத்திக்கணும். நீங்க பெருமையா இருக்கணும். நீங்க பெருமையா இருந்தாலே உங்களுக்கு எந்த நோய்கள் வராது. இதுக்காக நம்ம நோய் முதல் நாள் நோய்க்கான காரணங்கள், அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த நோய்க்கான காரணங்கள் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத சில வகையான காரணங்களை உங்களுக்கு உதாரணங்களோடு எடுத்து சொல்லியிருக்கு.
இது மூலியமா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சு. ஏன்னா மனம் சார்ந்துதான் நோய் உருவாக்குது, மனதில் தான் நோய் உருவாக்குது. அந்த நோய் தான் உடலில் வந்து இன்றைய இருக்கிற பெரு பெரு நோய்களாக இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஒரு தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் மனசை அடுத்த கட்டத்தை புரிஞ்சு, ஆள் மனசை புரிஞ்சு உங்களால நீங்க பண்ற தியானங்கள்லயோ யோக பயிற்சிகள்லயோ உங்களால கவனம் செலுத்த. அப்படி நீங்க இந்த மனதை சரியாக புரிந்து கொண்டு அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரியும். நன்றி. நன்றிங்கய்யா, மிக்க நன்றிங்கய்யா. ரொம்ப சிறப்பான உரைங்க அன்னைக்கு. இன்று நமக்கு டாக்டர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் நோய்க்கான மூல காரணம் எதுன்னு ஆரம்பிச்சு 5 வகையான காரணம் வந்து ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்தாரு. அதுல மைண்ட் இஸ் டிசீஸ், அதாவது மனமே நோய். அந்த மனம் வந்து 2 வகைப்படும், கான்சியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்சியஸ் மைண்ட். அதாவது மேல் மனம், ஆழ் மனம். அந்த ஆழ் மனம் தான் 95% வேலை செய்யுதுங்கிறத அழகா ஐயா நமக்கு சொன்னாரு. அது நோய்க்கான காரணம், அதாவது ரூட் காசஸ் ஆஃப் டிசீஸ்னா என்ன. அதுல வந்து 4 வந்து ஐயா அழகா விளக்க கொடுத்தாரு. ஒண்ணு வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்பு, குழந்தை பருவ பாதிப்பு, தாயின் கர்ப்பத்தின் போது முற்பிறவியின் பாதிப்பு. இதுல வந்து ஐயா அழகா ஒவ்வொருத்தரோட உண்மை சம்பவங்களையும் நமக்கு சொல்லி அழகா விளக்கம் கொடுத்தாரு. ஐயா நிறைய உதாரணங்கள் கொடுக்க கொடுக்க மேக்சிமம் ப்ராப்ளம் வந்து நாங்க ஃபேஸ் பண்ண மாதிரியே இருக்குங்க ஐயா. நீங்க கொடுத்ததுல 90% அதை வந்து நாங்க அனுபவிச்ச ஃபீல் தான் இருக்கு. இருந்தாலும் நாங்க ஏன் நோயில பாதிக்கல அப்படின்னா, அது கண்டிப்பா மகரிஷியோட பயிற்சியை நாங்க தொடர்ந்து செய்யறதாலதான் அப்படிங்கிறத நாங்க நிஜமாவே உணர்ந்திருக்கோம். ஒவ்வொரு நோய்க்கும் மூல காரணம் நம்மளுடைய உணர்வும் எண்ணங்கிறத அழகா புரிய வச்சுட்டீங்க ஐயா. உண்மையிலேயே இப்போ எனக்கு ஒரு 3 நாளா தலைவலி இருந்துட்டே இருக்கு. ஆனா அது நான் வெயிலுக்குன்னு சொல்லி அதை நான் கேர் பண்ணிக்கவே இல்லை. இப்ப நீங்க சொல்லும் போதுதான் ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மையை உள்ளுக்குள்ள போட்டு அதை நான் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் தலைவலிக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறத உண்மையிலேயே இப்போ இந்த ஸ்பாட்ல நான் உணர்ந்திருக்கேங்க ஐயா. ரொம்ப சிறப்புங்க ஐயா, ரொம்ப சிறப்பான உரை. மனம் தான், மனநலம் தான் ஆரோக்கியங்கிறத அழகா ஃபைனலா வந்து நீங்க சொல்லி முடிச்சிருக்கீங்க. ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். டாக்டர் பாலசுப்ரமணியன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் தொழில் வளம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தில் உள்ள அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா ஒரு சில முக்கிய அறிவிப்புகள் மட்டும் சொல்லிட்டு கேள்வி பதில் செக்ஷன் வச்சுக்கலாமாங்க ஐயா? சரிம்மா, சரி வச்சுக்கலாம். ஒரு முக்கிய அறிவிப்பு மட்டும் சொல்லிடுறேங்க. சில முக்கிய அறிவிப்புகள். இன்று இரவு 8:30 மணிக்கு இறையாசிரியர் இறைமதன் ஐயா அவர்களின் தற்சோதனை நிகழ்வு உள்ளது. அனைவரும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். நாளை அதிகாலை 4:15 முதல் 7 மணி வரை நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் பங்கேற்று ஆன்ம தூய்மை பெறுவோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மற்ற நிகழ்வுகள் இருக்காது. குழந்தைக்கான யோக பயிற்சி காலை 9 மணிக்கு நடைபெறும். அனைவரும் தங்களது குழந்தைகளை பங்கேற்க செய்யலாம். வாழ்க வளமுடன். கேள்வி கேட்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். யாராவது ஐயா கிட்ட கேள்வி கேட்கறதா இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணி தங்களோட கேள்விகளை ஐயா கிட்ட கேட்கலாம். ஜெயந்தி பாலமா? வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். நல்ல அருமையான டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க ஐயா. ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்கு ஐயா. தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கோம். பட் இப்ப எனக்கு வந்து ஐயா 55 வயது ஆகுது ஐயா. பட் பீரியட்ஸ் இன்னும் நிக்கலையா. போன மாசம் 17ஆம் தேதி ஊத்துனையா. இந்த மாசம் அதுக்குள்ள வரமுன்னே ஊத்திட்டே இருக்கேன்யா. ரொம்ப லோடிங் போய்கிட்டே இருக்கு. நிக்கிறதுக்கு இருக்குதுன்னா அது 5 மாசமா இப்படி தொடர்ந்து போகுது ஐயா. அதிகமா போகுது. அதுக்கு என்னையா பண்ணணும்?
ஆமா, அது இப்ப நான் உங்களுக்கு இந்த வகுப்புல சொன்னதுதான். ஏன்னா அந்த ஆ மெனோபாஸ் டயத்துல வரக்கூடிய பிரச்சனைகள்ங்கிறது என்னன்னா, ஆ அந்த நேரங்கள்ல மனம் பாதிக்கப்பட்டிருக்கும். மெனோபாஸ் டயத்துல ஆ அந்த உங்களுடைய மனசு உங்களுக்கு தெரியும். இதுக்கு நீங்க எதையும் சொல்ல வேண்டாம். நீங்க ஆ இதுக்கு மருந்து இருக்கு. இதுக்கு நீங்க பக்கத்துல உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்துல யாராவது ஹோமியோபதி மருத்துவர் இருந்தாங்கன்னா அவர்கிட்ட அணுகி நீங்க மருந்து வாங்கி போட்டுக்கலாம். போட்டாலே உங்களுக்கு அது சரியாயிடும். அது இல்லாம சித்தாக்கு போய் எதுமா சித்தாக்கு போய் வாங்கி சாப்பிடலாமாய்யா? கவலையும் இருக்கு. நீங்க ஹோமியோபதினா உங்களுக்கு இந்த மனம் சார்ந்து அவங்க அத தெளிவா கேட்டுட்டு அதுக்கு மருந்து தருவாங்க. ஏன்னா ஓகேயா ஓகே. ஏன்னா இப்ப உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னா அதுக்கு காரணத்தை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது இந்த மெனோபாசல் டயம், இந்த மாதவிடாய் நிற்கும் காலகட்டம். இந்த ம் காலகட்டத்துல உங்களுக்கு சில மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம். ஒருவேளை ம் நீ ம் இந்த காலகட்டம் இல்லாம இல்ல இப்ப உங்க குழந்தைகளை பத்தியான கவலை இருக்கலாம். இல்ல ம் வேற ஏதாவது உங்களுக்கு மனசு ரீதியான பாதிப்புகள் இருக்கலாம். அது எல்லாம் சேர்ந்துதான் உங்களுடைய இந்த பீரியட் இஷ்யூவை பெருசுபடுத்துது. அப்ப அதை நம்ம சரியா கணக்குல வச்சுட்டு மருந்து கொடுக்குறப்ப உடனடியா இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபடலாம். ம் நல்லது. ஓகேயா ஓகேயா ஓகேயா. சரிங்கய்யா, நல்லதுமா. ரொம்ப நன்றிங்கய்யா. ஆ நல்லதுமா. நன்றி, நன்றி. ஓகே. நீங்களும் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஐயா. உங்க சேவைகள் தொடர மனப்பூர்வமான நல்வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வேற யாருக்காவது கேள்வி இருக்காங்க?